இதுதான் மூளையின் உள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள். இது நியூரான்கள். அந்த கோடு நரம்பு ஒன்று ஒன்று ஒரு ஒரு முடிகிறது நரம்புகள். இதுல அந்த வைப்ரேட்டிங் அந்த லைட்டிங்கா இருக்கிறது தான் அதிர்வுகள். இதுதான் அதிர்வுகளாக நம்முடைய அனைத்துமே மூளையில் அதிர்வுகளாக தான் சேமிக்கப்படுகிறது. இதைத்தான் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, எவ்ரி திங் இஸ் எனர்ஜி அண்ட் தட் ஆல் தேர் இஸ் டு இட். அனைத்தும் ஆற்றல், ஆற்றல் தான் அனைத்தும் அப்படின்னு சொல்றாரு. தட் இஸ் நாட் பிலாசபி, தட் இஸ் பிசிக்ஸ். இதைத்தான் நம்ம அவனின்றி ஓரணுமும் அசையாது. இந்த அதிர்வுகள் இருக்கு இல்லையா, நியூரான் 8600 கோடி மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அதிர்வுகளுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது அவனின்றி ஓரணும் அசையாதுன்னு சொல்லப்பட்ட கருத்து. இதை டெஸ்லா அட்டகாசமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இஃப் யூ வாண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிங்க, இஃப் யூ வாண்ட் ஃபைண்ட் த secrets of universe, you must think in term of energy, frequency, vibration. One more, repeat it. If you want to find the secret of universe, you must think in terms of energy, frequency and vibration. இந்த பிரபஞ்ச சக்தியை பற்றி நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கலாம். பிரபஞ்ச ஆற்றல் வருது, பிரபஞ்சம் கத்துக்கிறோம், பிரபஞ்சத்துல எனர்ஜி வருது அப்படிங்கிறோம் இல்லையா, தியானத்துல சொல்றோம். டைரக்டா அவங்க அப்படியே போயிடுறாங்க. நாம முழுமையா தெரிஞ்சுக்கிறது அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்றோம், பிரபஞ்ச சக்தி உள்ள வருதுங்கிற, என்னடா பிரபஞ்ச சக்தி எப்படி உள்ள வருது அப்படின்னு we are try to know, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான பாயிண்ட் இதுதான். பிரபஞ்ச சக்தின்னா முதல்ல என்ன, அது எப்படி சக்தியா இருக்குது, நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி வருது, நம்மளை எப்படி அது ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இதைத்தான் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. நம்ம ஆட்கள் சித்தர்களோடது அது கோஆர்டினேட் பண்ணா இன்னும் டைமிங் லேட் ஆகும். இது சித்தர்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவா இன்னும் இதை விட டீப்பாவும் சொல்லியிருக்கிறாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. அதை தாண்டி டெஸ்லா ரொம்ப சூப்பரா சொல்லிருக்காரு. இஃப் யூ வாண்ட், பிரபஞ்சத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க முதலில் இந்த ஆற்றல் சக்தி அல்லது ஆற்றல் அப்படிங்கிறது, ஆற்றல்ங்கிறது ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், அதிர்வுகள், அதிர்வெண்கள், அலை, வேவ்லென்த், இந்த ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப நம்ம வழக்கமா கடைசி வரைக்கும் அப்படிதான், பிரபஞ்ச சக்தி உள்ளே வருது, பிரபஞ்ச சக்தி எங்க இருந்து வருது அப்படிங்கிறது தெரியாது. அப்போ பேசிக்கலா தியானத்தில் சொல்லப்படுகின்ற பிரபஞ்ச சக்தி நமக்குள் வருகிறது அப்படின்னா பிரபஞ்ச சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதுதான் அவர் சொல்றாரு. எல்லாம் ஆற்றலாக இருக்கிறது, ஆற்றல்கள் அதிர்வுகளாகவும் அலைநீளங்களாகவும் மாற்றப்படுகிறது. கம் டு த பாயிண்ட். இப்ப நான் அந்த பிரெயின் காமிச்சேன் இல்லையா, இதுல நியூரான்கள் இருக்குது, இந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம், அந்த வைப்ரேட்டிங், அந்த லைட்டிங் ஒண்ணா தெரியுது இல்லையா, இது வைப்ரேட்டிங், இதுதான் அதிர்வுகள். இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நினைவுகளை பொதிந்த லைட்டிங்கா இருக்குது. இது அதிர்வுகள் ஒன்னு ஒரு அப்படி லைட், அந்த அந்த அதிர்வுகள், அந்த லைட்டிங் ஃபார்ம், அந்த அதிர்வுகள். அப்போ நாம் நினைக்கின்ற தாட், சிந்தனைகள், எண்ணங்கள் அனைத்துமே இந்த இடத்துல அதிர்வுகளாக தான் பதிஞ்சிருக்குது. ஓகே, ரொம்ப கொஞ்சம் சிம்பிளா வரும். இப்போ ஒரு 2 முழம் மல்லிகைப்பூ இருக்கு. மல்லிகைப்பூ பண்டலா சுத்தி உங்க மூக்கு கிட்ட அப்படியே கொண்டு வரும். அப்படியே அந்த அந்த மல்லிகைப்பூங்கிறது ரூம் ஃபுல்லா ஸ்மெல், அப்படியே அட்டாசமா கம 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 கமன்னு அப்படி வாழ அடிக்கும். உங்க மூக்கு கிட்ட கொண்டு வரும். நீங்க கண்ணை மூடி பாக்குறீங்க. அப்போ கண்ணை மூடிய நிலையில் அந்த மல்லிகைப்பூ உங்க முகத்துக்கு முன்னாடி வைக்கும்போது அந்த ஸ்மெல் உங்களால உணர முடியுமா? உணர முடியலைங்களா? கண்ணை மூடிக்கிட்டு மல்லிகைப்பூ முன்னாடி வச்சாக்க, முகத்தை முடிச்சா அந்த ஸ்மெல் தெரியுமா? உணர முடியும். உணர முடியும். ஸ்மெல் கம பண்ணா உடனே அது எப்படி அது மல்லிகைப்பூன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஸ்மெல். கரெக்ட்டுங்களா? மூளையில ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். எது சார்? மூளையில ஆல்ரெடி பதிஞ்சிருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி எஸ், எக்ஸாக்ட்லி ரைட். அதுக்காக நான் சொல்ல வந்தேன். சரி, அடுத்தது இப்போ ஒரு கேசரி ஏதோ வீட்டுல கிண்டுறாங்க, அல்வா ஏதோ கொண்டுறாங்க. அதுவும் அதே மாதிரி சூடா கலரா அப்படியே அட்டகாசமா இருக்குது. நல்லா நெய், நல்லா சூடும்போது நெய் போடுறாங்க, கம கம கமன்னு வாசனை வருது. அது அப்படியே வரும்போது நல்லா பசியோட இருக்கீங்க, ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுலாம் இருக்கும்போது கம கம கமன்னு சூடா இருக்கிறாங்க, அப்படியே இலையில போடுறாங்க, அப்படியே எடுத்து உள்ள வைக்கிறீங்க, நாக்குல படம் வழவழன்னு வயிற்றுக்குள்ள போயிடுது. இந்த ஃபீல் பண்ண முடியுதா?
பசியோட இருக்கும்போது சூடா இருக்கிற டேஸ்டா இருக்கிற ஒரு ஃபுட்டு, ஸ்வீட்டு, அல்வா, இல்ல கேசரி அப்படியே போட்டுற அப்படியே வழன்னு வயிற்று போகுது. ஸோ இது சொல்லும்போது அந்த ஃபீல் உங்களால உணர முடியுதா? உண்மையிலேயே வந்துடும் சார். உண்மையாக நாக்குல எச்சு ஊறுதா? ஊறணும். ஊறுது. உண்மையிலேயே வந்துடும். காலையிலேயே சாப்பாட்டை கிளப்பிட்டா. ஆரம்பிச்சு ஏன் விட்டீங்க. அப்படின்னா இது எப்படி நடக்குது? ஜஸ்ட் அங்க இருக்குது. உண்மையிலேயே சாப்பிட்ட இல்ல, நம்ம முன்னாடி இல்ல. தட் இஸ் நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்வீட்ஸ் எனிதிங். நம்ம முன்னாடி எதுவுமே கிடையாது. ஆனால் அதை சொல்றோம் நம்ம Sense organs. சாப்பிடும்போது. ம். எப்படி? Sense organs, sir. ஆர்கன்ஸ். வெரி குட். சார் சொன்னதான் ஏற்கனவே தாரணி மேடம் சொன்ன மாதிரி தான். ஸோ ஏற்கனவே நம்ம அதை சாப்பிட்ருக்கோம் இல்லையா, இது இப்படித்தான் அப்படின்னு அது டேஸ்ட். சப்போஸ் டேஸ்ட் இருக்கிற ஸ்வீட் அப்படிங்கிறத கசப்புன்னு நீங்க எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம மைண்ட்ல ஸ்வீட்னா இனிப்புன்னு இருக்குது. அதனால ஸ்வீட்டிங் சொல்ற போது நாக்கு நீங்குது, எச்சி ஓட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அதுல இவரு கிருபானந்த வாதியார் தான் சொல்லுவாரு, வெஜிடேரியனுக்கும் நான் வெஜிடேரியனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஷார்ட்டா யாராவது சொல்ல முடியுமா? நான் வெஜிடேரியனா மட்டன் சிக்கன் சாப்பிட்றது சாப்பிடாம இருக்கிறது அவ்வளவுதான் இல்லையா? அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்? அவர் என்ன சொன்னாரு, ஒரு கறிக்கடைக்கு போறான், கறிக்கடை வழியா போகும்போது ஒரு ஆடை வந்து கட் பண்றாங்க அப்படிங்கும்போது கண்ணுல தண்ணி வந்தாக்க அவன் வெஜிடேரியன். அதுல எச்சில் சோர்ந்து நாக்குல தண்ணி வந்தா அவன் நான் வெஜிடேரியன் அப்படின்றார். அப்போ ரெண்டுமே சுரக்குது, அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அவன் வந்து ஐயோ பாவமே அப்படின்னு நினைக்கிறான், கண்ணுல தண்ணி வருது, எனவே அவன் வெஜிடேரியன். இது அடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல போய் சமைச்சு டேஸ்டா வறுவல் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வெஜிடேரியன். அது நாக்குல எச்சி வருது. கண்ணுல தண்ணி வர்றதுக்கும் நாக்குல தண்ணி வர்றதுக்கும் வித்தியாசம் தான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படி சொல்றாரு. அப்போ இந்த பதிவுகள் இது இருந்தா இப்படி இருக்கும் அப்படின்னு பதிவுகள் இருக்கு இல்லையா, இந்த பதிவுகள் தான் நம்மளை ரீகால் பண்ண வைக்கிறது. அந்த பதிவுகள் தான் இந்த பிரெயின்ல இப்படிதான் இருக்குது அதிர்வுகளாக. பதிவுகள் என்பது தாட், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே இதுலதான் இப்படிதான் பதிவாகிறது, மூளையில் இப்படிதான் பதிகிறது. இன்னொன்னு, சில பேர் சொல்றாங்க இல்லையா, அந்த திட்டுனா சில பேர் அவன் என்ன இப்படி பேசிட்டான் சார், அன்னசே நீக்கல சார். ரொம்ப பேர் சொன்னாங்க காலங்காத்துல திட்டாங்க. சில பேர் வந்து ட்ரெயின் சொல்றேன், நான் ஒழுங்கா போயிட்டு வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டான் சார் ஆபீஸ்ல வரும்போது. சரி சொன்னா என்னடா, அவன் போய் அப்ப அதுக்குள்ள அடுத்த மீனிங் என்னன்னா, சொல்லிட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான். சில பேர் ரொம்ப என்ன அப்புறம் எங்க இதுல ஒருத்தர் அப்படிதான் இருந்தார், நல்ல ஒரு சீனியர். அவருக்கு ஜூனியரா ஒர்க் பண்றேன், 2 பேரும் தகராறு. திடீர்னு அவர் என்ன பண்ணிட்டா, ரொம்ப கோவத்துல போடா எருமாடு. அவரு ஜூனியர், அவர்கிட்ட கத்துட்டு அவரால் கோவம் தாங்க முடியல, வெளில போன்னு சொல்லிட்டாரு. கேஸ் பயங்கரமா பெரிய அளவு கொண்டு போயிட்டாங்க, மீன்ஸ் எம்டி வரைக்கும் போகுது. இருந்தாலும் அவரால் சகிச்சிக்கவே முடியல. அவரு காலையிலயும் சரியில்லை, ரொம்ப அப்செட்டா இருக்கிறார். அப்புறம் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அடுத்த வேலை நடக்கல, அவரே கவனிச்சுட்டு இருக்காரு. அப்ப சொன்னாங்க, இவர் எப்படியா தேத்தி விடு, இன்னும் எரும மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா. அப்ப நான் கூப்பிட்டு சொன்னேன், எரும மாடு அப்படிங்கிறதுனால நீ எரும மாட்டேன்னு நினைச்சுக்கிறீங்க. இந்த எரும மாடு குளிக்காம இருக்குது, கண்ணங்கரேன்னு இருக்கு, சேத்துல, அதனால உங்களுக்கு அப்படி இருக்கு. நீங்க எப்படின்னா ஒரு குயில வந்து எரும மாடுன்னு நீங்க நினைச்சீங்க. யூ ஹாவ் டு திங்க், குயில வந்து எரும மாடுன்னு நினைச்சீங்க. எரும மாட்டை குயில மாத்தி நினைச்சு நம்ம நினைக்கிறது தானே. அப்ப நினைச்சு பாருங்க. இல்ல உங்களுக்கு யாராவது ஒரு பிடிச்ச காதலியோ காதலனோ எரும மாடுன்னு நினைச்சீங்க, அது பேரு எரும மாடு, அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கும் அப்படின்னா, இப்ப போய் அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க முடியாது. நீங்க நினைச்சீங்க சார், அப்பதான் உங்க பிபி குறையும். நீங்க ரிலாக்ஸா இருந்தாதான் அடுத்த வேலையை செய்ய முடியும். உங்கள் மனம் தெளிவாக இருந்தால்தான் மற்ற வேலைகளை செய்யும். நீங்க ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் நீங்க போட்டா யூ டெஃபினெட்லி யூ காண்ட் சக்சஸ் எனிதிங். எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் சக்சஸ் பண்ண முடியாது. இதுல குத்துச்சண்டை வீரர் அலி, யார் சார்? முகமது அலி. எஸ், குட், முகமது அலி, தேங்க்யூ. முகமது அலியோட வேர்ட்ல அவர் வந்து சொல்றாரு, உங்களோட சக்சஸ் எது உங்களை வெற்றி பெற வைக்கிறது அப்படின்னா, நல்லா கோட் பண்ணுங்க, நான் அதை எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் ஷேர் பண்றேன். உங்களை வெற்றி பெற வைக்கிறது, முகமது அலி எக்ஸ்ட்ராடினரி பர்சன், ஜெயிக்கிறது எல்லாத்தையும் வெயிட் பண்ணா, உங்களை எது வெற்றி பெற வைக்கிறது? உங்களோட ஒரு நோஞ்சானா மாட்டு விட்டதுனால ஜெயிச்சிடுறீங்களா? எப்படி அது? இல்லை உங்களுக்கு டெக்னிக்கல் ஏதாவது தெரியும்னா, இதுல உங்களை வெற்றி பெற வைப்பதற்கான அடிப்படை அவரே சொன்னதான், மை மைண்ட் இஸ்
சீக்ரெட் ஆஃப் மை சக்சஸ். என்னுடைய மனம்தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம். என்னுடைய மனம் எப்போது தோற்க என்னை அனுமதிக்கிறதோ அந்த செகண்ட் நான் தோக்குறேன் அப்படிங்கிற. இதுல யாராவது சொல்ல முடியுமா? அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, டெக்னிக்கல் இருக்கு, ஃபைட் பண்றாரு. ஃபைட்டிங்ல தானே அவர் ஜெயிக்கணும். அப்படி ஏன் என்னுடைய மனம் எப்போ தோக்குதுன்னு சொல்லுதோ அப்ப நான் தோக்குறேன், மனம் தான் என்ன வெற்றிக்கார மனம்னு எதுக்கு சொல்றாரு? மனசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சார் மனசை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் சார். இத்தனை நாளா ஓட்டிட்டு இருக்குது அந்த வண்டியை தான் ஓட்டிட்டு கஷ்டம் தான். ரைட், ஓகே. சோ அந்த மனம் வந்து அவர் என்கேஜ் பண்ணுது சார். ஓகே, அந்த மனம் வந்து உன்னால முடியும்னு சொல்லுது. ரைட். மனசு வந்து கஷ்டப்படுது. இவருக்கு டெக்னிக்கல் தெரியுது, ஃபைட்டிங் தெரியுது, ஆல்ரெடி வின் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு எதுக்கு இந்த டெக்னிக்கல் இந்த மனசு தேவைப்படுது? அவர் தான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தானே. ஜெயிக்கிறோங்கிறப்ப ஒரு ஹார்மோன் சுரக்குது, போக்குறோங்கிறப்ப ஒரு ஹார்மோன் சுரக்குது. எஸ் சார், சொல்லுங்க. கரெக்ட். இல்ல, போக்குறோங்கிறப்ப ஒரு ஹார்மோன் டோட்டலா உடம்பு முழுக்க வேற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்க்குள்ள ஹார்மோன் சுரந்துருது. ஓகே ஓகே. ஜெயிக்கிறோங்கிறப்ப டிஃப்ரெண்ட், அதுக்குரிய அந்த இது வந்து பாடி ரிசீவ் பண்ணி சுரக்க ஆரம்பிச்சிருது. ஆனா மைண்டோட கமாண்ட தான் பாடி ஏத்துக்கிறது. பாடிக்குன்னு சுயமா எந்த கமாண்டும் இல்ல. கரெக்ட், சூப்பர், கரெக்ட், எக்ஸாக்ட்லி ரைட். அதுல மூளையில முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படிங்கிறது இருக்கு. அதுல பர்டிகுலரா நடுமூளை லிம்பிக் அப்படிங்கிற ஒரு சுரப்பி, அந்த இடம் லிம்பிக் அப்படிங்கிறது அதுதான் விழிப்புணர்வு, கனவு, உணர்ச்சி, பயம், சுறுசுறுப்பு இதுக்கு டிசைடிங் ஃபேக்டர் அந்த லிம்பிக் அப்படின்னா. மூளையில பாத்தீங்கன்னா அது தனி கேஸ் எடுத்துக்கலாம். ஒரு சுஜாதா எழுதின புக் ஒன்று, தலைமைச் செயலகம்னு ஒன்று, அதுல ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு. நிறைய புக்ஸ் இருக்கு. அது மூளையை மட்டும் வாய்ப்பு இருந்தால் அடுத்தது பேசுவோம். இந்த லிம்பிக் அப்படிங்கிறது தான் நீங்க சொல்ற அந்த ஃபேக்டர் வந்து அது உணருது. அது வந்து மனதில் இன்னும் டீப்பா சொல்லணும்னா ஆர்ஏஎஸ், ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், இதுதான் என்ன பண்ணது, இதுதான் டிசைடிங் ஃபேக்டரே. வெற்றிக்கு அடிப்படை காரணம் டிசைடிங் ஃபேக்டர் இதுதான். இதுல என்னன்னா எது நீங்க ஆழமா திங்க் பண்றீங்களோ தட் வில் பி ரிசீவ் அண்ட் அட்ராக்ஷன். ஆர்ஏஎஸ். ஆர்ஏஎஸ் எப்படி ஞாபகம் ஈஸியா வச்சுக்கிறதுனா ராஸ்கல்னு வச்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த பேர் அடிக்கடி ஞாபகம் வரணுங்கிறதுனா ராஸ்கல்னு வச்சுக்கிறது. ஏன்னா ராஸ், ஆர்ஏஎஸ், ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். ஸ்கேல், எஸ்ஏஎல், ஸ்கேல். அடிக்கடி திட்டுறோம் இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது அறிவை அளந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு செல், ஒரு ஆக்டிவிட்டி சிஸ்டத்துக்கு ராஸ்கேல்னு வச்சிருக்காங்க அப்படின்னு நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். அதனால திட்டும் போது கூட யாராவது திட்டினா எனக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கும். அப்போ இந்த ஆர்ஏஎஸ் அப்படி எது நீங்க டீப்பா இருக்கிறீங்களோ நீங்க அதுவாகவே மாறிடுங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, ஒரு தாய் ஒரு குழந்தைய, அது ஒரு புறநானூறு ஒரு பாடல் இருக்கு. ஒரு குடிசை வீட்டுல வந்து ஒரே வாசல் இருக்கு. வாசல் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு தாய் படுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல குழந்தை, அந்தாண்ட பக்கம் குழந்தை தூங்கிட்டு இருக்கு. நல்லா டீப்பா தூங்கிட்டு இருக்காங்க மத்தியான நேரத்துல. அப்போ வந்து உள்ள வந்து ஒரு பாம்பு பூந்துருது. அந்த பாம்பு பூந்த உடனே அந்த பாம்பு அந்த வீட்டோட வாசல் படியில என்ட்ரியில நிக்குது, தூக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அம்மா படுத்திருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் குழந்தை தூங்கிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி எழுப்புவீங்க? எழுப்புனா அவங்க எழுந்தாலே அடுத்து இது கொத்த ஆரம்பிச்சிடும். இவங்களும் உள்ள போக முடியல, பாம்பையும் அடிக்க முடியல. இப்ப எப்படி காப்பாத்துறது? யாராவது ஒருத்தர் ஐடியா சொல்லுங்க பாப்போம். சூப்பர் ஐடியா. பகுடி ஊத்துனா பாம்பு பின்னாடி போயிடும் சார். எப்படிப்பா? நம்ம மனசுல நினைச்சாக்கும் போயிடு, பாம்பே போயிடு. ஒரு பாட்டு போட, நாகாத்தம்மா மாரியம்மா ஒரு பாட்டை போட்டு நாகராஜா கிளம்பிடு. மைண்ட் தாட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒண்ணு அப்படி பண்ணலாம், பாம்பே கொஞ்சம் கிளம்பிடு நாகராஜா, பால் ஊத்துறேன், முட்டை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வேற ஐடியா? சொல்லுங்க. அதை டைவர்ட் பண்ணலாம், விசில் அடிக்கலாம், வேற பாட்டு போடலாம், ஒரு சவுண்ட் போடணும், சவுண்டால மாறலாம். ஓகே, எனிபடி? கை தட்டலாம். சூப்பர். சவுண்ட்ல ஒருவேளை அந்த பாம்பு முன்காலத்துல அரசியல்வாதியா இருந்தா எழுச்சி கையெல்லாம் தட்டுறாங்க பாடும்ட்டு பார்வையில வரலாம். ஓகே, குட். நானே சொல்லிடுறேன். அப்போ எல்லாருமே
கூடி வெளியில நிக்கிறாங்க. பாம்பு நிக்குது. பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கு. உள்ள போக முடியல, அடிக்கவும் முடியல. அந்த பக்கமா திரும்பிட்டு தாய் படுத்திருக்கா. அந்தாண்ட குழந்தை தூங்கிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த தாயே நவுந்து எட்டக்க போனாக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பாட்டி வயசான சொல்றாங்க, இதுக்கு எதுக்கு எல்லாத்தையும் கலைபரம் பண்ணிட்டு எல்லாத்தையும் நவர சொல்லுங்க, எல்லாத்தையும் கூட்டம் இல்லாம நவர சொல்லுங்க. யாராவது ஒருத்தர், அவங்க நல்லா கவனிங்க, யாராவது ஒருத்தர் வந்து அந்த அம்மா ஒரு பக்கத்துல அம்மா அந்த அம்மால ஒரு மல்லிகை பூ எடுத்து ஒரு பூ அந்த குழந்தை மேல தூக்கி போடுங்க அப்படின்றார். அதே மாதிரி இந்த குழந்தை மேல தூக்கி போடுறாங்க. குழந்தை வந்து ஷேக் ஆகுது. வெளியில எல்லாமே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் எழுந்திருங்க எழுந்திருங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு கத்துனாலும் இந்த தாய் காதல் விட அவ்வளோ டயர்டு. குழந்தை பெற்ற பிரசவித்தவர்களுக்கு அது மறுபிறப்பு. நாம் அடிக்கடி என்னுடைய கவிதையில நான் எழுதுறது, நீ ஒரு பிறப்பெடுக்க உன் தாயோ மறுபிறப்பெடுக்கிறாள். ஒவ்வொருவரும் ஒரு பிறப்பெடுக்கும் பொழுது அவள் தாய் என்பவள் மறுபிறப்பெடுக்கிறாள். அது வந்து 2வது பிறப்பு தாய்க்கு. இப்போ நீ ஒரு பிறப்பெடுக்க உன் தாய் மறுபிறப்பெடுக்கல. அப்போ வழி அந்த பீரியடுங்கிறது அவங்க ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். சோ டயர்டு. அப்ப அந்த அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா எழுப்பணுங்கும் போது இவ்வளவு கத்துறது, கூச்சல் எழுப்புல எல்லாத்தையும் போக சொல்லிட்டு தூக்கி போடும்போது அந்த குழந்தை லேசா ஷேக் ஆகும். இந்த பூ போடும்போது ஷேக் ஆகும்போது ஷேக் ஆன அடுத்த செகண்ட் அந்த தாய் முடிச்சுக்கிறான். முடிச்சுக்கிட்டு திரும்பும்போது பாம்பு இருக்குது. தூக்கிக்கிட்டு அந்தாண்ட போறா. அதுக்கப்புறம் பாம்பு அடிக்கிறாங்க. இதுல சொல்ற விஷயம் டீப்பா இருக்கிறது. அந்த தாய் அவ்வளவு கத்தும் பொழுதும் ஒருத்தர் கல்லால் அடிக்கிறாங்க, தூக்கி போடுறாங்க. அந்த பாம்பு விதமா கல்லால் போடுறாங்க. கல்லு மேல விழுது கத்துறாங்க. எந்த இதுலயுமே அந்த தாயை செய்யல. அவளுடைய உடம்பில் கல்லடிப்படுகின்ற பொழுது கூட சுயநினைவு திரும்பாத அந்த தாய் தன்னுடைய குழந்தையின் உடல் சற்றே அசைகின்ற பொழுது டக்குன்னு எழுந்திருக்கிறார். இது ரியாலிட்டி நடந்தது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. சோ தாயோட எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது சொல்லலாமா? ஷேர் பண்ணலாமா? சொல்லுமா. ஆக்சுவலா நான் இங்க வந்து மலை ஏற போவேன். நான் இங்க அப்ப வந்து எனக்கு நான் ஒரு பாம்பு எனக்கு பக்கத்துல போச்சு, ரொம்ப பக்கத்துல போச்சு மலையில. அப்ப நான் வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப பயமா இருந்தது. அப்புறம் அப்படியே நின்னுட்டு எனக்கு வந்து ஆபத் பாந்தவன் வந்து யோகிராம் சுரத்குமார். நான் வந்து மனசுக்குள்ளார வந்து யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அந்த பாம்பும் நின்றுச்சு. என்னோட சத்தம் கேட்டு பாம்பும் அப்படியே அசையாம நின்னுச்சு. நானும் அசையாம நின்னேன். அப்புறம் நான் இப்படி யோகிராம் சுரத்குமார்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் பாம்பு எனக்கு ஆப்போசிட் சைட்ல அப்படியே போயிடுச்சு. இது எனக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் நடந்தது. இப்ப பரவாயில்ல. நன்றி. சிலருக்கு அந்த மாதிரி. அப்போ உங்களுடைய நீங்க வந்து யூ ஆல்ரெடி டியூன்டு வித் நேச்சர். அதாவது இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நான் சொல்றேன். இந்த வைப்ரேஷன் ஹவு வி கேன் டியூன் வித் நேச்சர் அப்படிங்கிறது, மெடிடேஷன்ங்கிறது எல்லாமே இயற்கையோடு நீங்கள் ஒன்றி இணைவதற்கான ஒரு பயிற்சி தான். வித்தவுட் மெடிடேஷன்ஸ் ஆல்சோ யூ கேன் ரீச் தட். அது ரொம்ப ரிஸ்க், அது பண்ண முடியாது. அந்த மனநிலையை கட்டுப்படுத்துறது ரொம்ப அரிதானது. அப்போ மெடிடேஷனுங்கிறது சிறந்த பயிற்சி. நீங்க மெடிடேஷன் பண்றீங்களோ? சரியாலாம் பண்ண மாட்டேன். இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலே போதுமானது. அப்போ அதாவது நீங்க நேச்சுரல், உங்களுடைய அதிர்வுகள் எல்லாமே ஒண்ணுதான். அதாவது நீங்க நினைக்கிறது ஒன்றிலிருந்து மற்றொன்று பெறுகிறது. இப்ப எல்லாமே கோடான கோடி உயிர்கள் இருக்கு இல்லையா, அப்படியே எடுத்துக்கிட்டே போனாக்க ஆரம்பத்துல ஒரே ஒரு செல் உயிரின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அதுல இருந்து வந்தது. ஸோ எல்லாருக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ நீங்க திங்க் பண்றீங்கன்னா இன்னொன்னு ரியாக்ட் பண்ணும். ஸோ ஒன்றுக்கொன்று தொடர்பு நீங்க நினைக்கிறது நடக்கும். இதை இப்ப நீங்க சொன்ன அந்த பாம்புங்கிறது விஷயம் இருக்கு. அந்த தாய் அடிபடும்போது கூட அவரால் உணர முடியல. ஆனா அந்த குழந்தைய வந்து லேசா தின்னும் போது உடம்பு தாய் எழுந்திருக்கா காப்பாத்துறோம் அப்படிங்கிற இல்லையா. இது வந்து வள்ளலார் இதுல நடந்திருக்குது. அவர் வள்ளலார் பாக்குறதுக்கு ஒருத்தர் கிளம்பி போறாரு. ரொம்ப லேட் நைட் ஆயிடுது. அப்போ கிராஸ் பண்ணி போகும்போது வழியில ஒரு பாம்பு வருது. திடீர்னு பார்த்த உடனே போக முடியல. அவர் சொன்னாரு, வள்ளலார் சொல்லி, வள்ளலாரின் மீது ஆணை, என்னை இது தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி நிக்குது. அதுக்கப்புறம் வந்துடுறாரு. வந்துட்டு சாப்பாடுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நடந்தது. வள்ளலார் ஸ்டோரி யாராவது படிச்சீங்கன்னா நல்லா தெரியும். அந்த எல்லாருக்குமே சாப்பாடு வைக்கும்போது, அவருக்கு சாப்பாடு வைக்கும்போது அவர் சொல்றாரு, உனக்கு சாப்பாடு வைக்கிறியே, சாப்பிட்றன்னு சொல்றியே, அந்த ஜீவனுக்கு வந்து இன்னும் சாப்பிடாம அப்படியே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. அவர் எந்த ஜீவன் அப்படின்னு, இந்த மாதிரி நீங்க வரும்பொழுது ஒரு நாகம் பார்த்த, வள்ளலாரின் மீது ஆணை, தீண்டக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அந்த பாம்பு அப்படியே நின்னது. இப்பவும் அது அப்படியே தான் நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு.
அப்போ சார் மன்னிப்பு கேட்டுட்டு சொல்றாரு, என்ன மன்னிச்சுட்டு என்ன தீண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட்டேன் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் மன்னிப்பு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதன் இயல்பு நிலைக்கு அந்த பாம்பு போகுது. அது வள்ளலார் அப்படிங்கிறவர் நம்மை பொறுத்தவரை மனிதனாக பிறந்து இறைவனாகவே மாறியவர். அவர் ஒரு இறைத்தன்மை உடையவர், அவர் தூதர் அப்படின்னு சொல்லலாம். ஜீசஸ் அல்லாஹ் எப்படியோ அதே மாதிரிதான் வள்ளலார். அதாவது எங்கோ பசித்திருக்கின்ற ஒரு உயிருக்கும் உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிறது பேசிக் அவருடைய ரூல். ஏன் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும்னு சொல்றோம்? ஓகே, அது டைவர்ட் நிறைய போயிட்டே இருக்கும். அதை திரும்ப சொல்றேன், ஏன் சாப்பாடு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். we have come to the point. இங்க இதுல அந்த தாட்டுக்கு சொன்னேன் இல்லையா, நம்மால் அந்த உணர்வுகள், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், அந்த தாட், சக்சஸ், இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் RAS, ரெக்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல என்ன இருக்குன்னா, எதை நீங்கள் ஆழமாக நம்புகிறீர்களோ, ஆழமாக விரும்புகிறீர்களோ, அது முழுமையாக இந்த இடத்துலதான் பதியும், RASல தான் பதியும். அது மூளைக்கும் நரம்பு செல் நடுவுல இருக்கிற ஒரு பாட்டு RAS ரெக்டிகுலர். அது அடுத்த செஷன்ஸ்ல வேணா RAS மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். மெடிடேஷனுக்கும் RASக்குமான ரிலேட்டிவிட்டி என்ன இருக்குது, நம்ம எப்படி மெடிடேஷன் பண்ணனாக்க அதை வந்து கேட்ச் பண்ணலாம். இப்போ ரொம்ப பேருக்கு எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்கிறதான விஷயம். அப்போ எப்படி கான்சென்ட்ரேட் பண்றோம், எப்படி வந்து ஒரு விஷயத்தை வெற்றிக்கு யார் சக்சஸ் பண்ணாலும் அவங்களோட அடிப்படை காரணம் RAS தான். இது இப்ப பழக்க வழக்கங்களா சேருமா சார்? சார் பழக்க வழக்கங்களா? அது உண்மையிலே பழக்க வழக்கம். எஸ் எஸ், ஆமா, பேசிக் அதுதான் உள்ளுக்கு பதிவாகுது. எஸ், ஆமா, அந்த எல்லாமே பதிவாக்குறது. நீங்க சொல்றது பழக்க வழக்கம், டெய்லி ப்ராக்டிஸா பண்றோம் இல்லையா, அது பழக்க வழக்கம். போது அதான் நம்ம கோவப்படுறோம், உணர்ச்சிகள், இது எல்லாமே லிம்பிக் மூளையோட நடுப்பகுதியில இருக்க அந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது. இது வந்து அடுத்து ஒண்ணு மூளையில அது பெரிய ஸ்டோரேஜ் மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு பாட்டுல ஸ்டோர் ஆகுது. இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே அதிர்வுகளாக தான் பதிவாகுது, வைப்ரேஷன். ஆக்சுவலி நான் என்ட்ரி ஆகல, இது இப்போ நான் 100% சொல்லணும்னு நினைச்சேன். இப்பதான் 2% கிராஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆக்சுவலி நீ கிறிஸ்டலை பத்தி தான் சொல்றதுக்கு வந்தேன், இதுவே இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அதிர்வுகள் அப்படிங்கிறத பத்தி பேசிக்கா சொல்லணுங்கிறதுக்காக சொன்னா இதுக்கு மேக்சிமம் 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நாம் நினைப்பது, எண்ணங்கள் அனைத்தும் இப்படிதான் அதிர்வுகளாக தான் ஸ்டோர் ஆகுது. இது பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸி. ஸோ இந்த உலகம் முழுதும் ஒரு அதிர்வுகளாகத்தான் இருக்குது. இப்ப நம்ம சுவீட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த சுவீட், இந்த சக்சஸ்ங்கிறது எது டீப்பா நம்புறோமோ அதை நம்பும். அது எப்படி சக்சஸை கொண்டுட்டு வருதுங்கிறத நம்ம அடுத்து சொல்றேன். நான் ஒன்னொன்னு ஒரு பாட்டா இருக்குது. இப்போ எல்லாமே அதிர்வுகளா மூளையில் பதிகின்ற பொழுது, அப்போ நம்ம எதை ஆழமாக நினைக்கிறோமோ அது ஃபுல்லா இருக்கும், அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி, ஐன்ஸ்டீன் சொல்ற மாதிரி இது ஒண்ணுன்னா மாறுது. அதிர்வுகள் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி அலையிலாம மாற்றி அதிர்வுகளாக உள்ள போய் நிக்குது. இப்போ இந்த அதிர்வுகளை சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது நீங்க இது அண்டத்தில் உள்ளது பிண்டம். இந்த நியூரான் வந்து நீங்க எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நான் போட்டோ போடுறேன் முடிஞ்சா. அந்த மூளையோட நியூரான்ஸோட எடுத்தீங்கன்னா கேலக்சில எப்படி இருக்கோ, கேலக்சி அப்படியே போட்டோ எடுத்து போட்ட மாதிரி இருக்கும். இதோட ஷார்ட்டு விண்வெளியில் எடுத்து லைட்டிங் போட்டோ எடுத்து இரவுல எடுத்து போட்டோம்னா அது அந்த லைட்டிங் அப்படியே இருக்கும். அதுதான் சொல்றாங்க மைண்ட் இஸ் மினி யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம். அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ள அண்டம். ஸோ இது அப்படியே ஒண்ணு கொண்டு ரிலவெண்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துக்கிட்ட சொல்றது ஸோ we have to come to the point. இது எல்லாமே சொல்ல ஒரே ஒரு விஷயம், அனைத்தும் அதிர்வுகள், அனைத்தும் ஆற்றல், அனைத்தும் ஆற்றலாக இருக்கிறது, ஆற்றல் அதிர்வுகளாக மாற்றப்படுகிறது. இது பேசிக் புரியுதா, அதிர்வுகளாக இருக்குது. இப்போ கிறிஸ்டல், வாட் இஸ் மீன் பை கிறிஸ்டல் அப்படின்னு சொன்னாக்க மீன் அந்த பாயிண்ட் ஏன் நம்ம கிறிஸ்டலை பயன்படுத்தணும் அப்படின்னாக்க, கிறிஸ்டல் அப்படிங்கிற எஸ் ஓகே, கிறிஸ்டல் அப்படிங்கிறதுக்கு டெஸ்லா ஒரு இது சொல்றாரு. இந்த அவர் சொல்றது வைப்ரேஷன்ஸ். ஓகே, ஜேம்ஸ் பிரிஸ்காட் அப்படிங்கிறவர் சொல்றது ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு சொல்றாரு. அவர் ஆற்றல் அழிவினது எனர்ஜி கேன் நாட் பி கிரியேட்டட் அண்ட் டெஸ்ட்ராய், இட் கேன் ஒன்லி பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஆல்ரெடி நிறைய பேர் இதை படிச்சிருப்பீங்க. ஆற்றல் என்பதை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு வகை ஆற்றல் மற்றொரு வகையாக மாற்றுறது ஆற்றல் மாறா கோட்பாடு. அப்போ இப்ப சாதாரணமா சொல்லணும்னு சொன்னாக்க, யாராவது நான் இப்போ ஒரு சொல்றேன், இப்போ ஒரு டம்ளரை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, தண்ணி வச்சிருக்கீங்க. அந்த தண்ணி ப்ராக்டிஸ் யாராவது பண்றீங்களா? கலைஞர் கருணாநிதி சார் பண்ற, சண்முகம் சாதர். அந்த வாட்டர்ல ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டு முக்கால்வாசி தண்ணி நிரப்பி ஒரு கைப்பிடி அரிசி போட்டு ஒரு டம்ளர்ல வந்து கோபமா பேசுறது, இன்னொன்னு அன்பா பேசுறது, இன்னொன்னு நெக்லெக்ட் பண்றது. இது யாராவது பண்றீங்களா? சார் சண்முகம் சார், வெங்கட் சார்,
எல்லாரும் பண்ணுங்க. பண்ணிட்டு தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இதை நீங்க நேரடியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுதுதான் தியானம் அப்படிங்கிறதும் நீங்க சொல்ற ஒரு சொல்லுக்கு எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க உணர்வுபூர்வமா உணர முடியும். தயவு செஞ்சு மை கைண்ட்லி ரெக்வெஸ்ட் டு ஆல், இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு டம்ளர் 3 டம்ளர் எடுத்துட்டு தண்ணி ஊத்திட்டு ஒரு பிடி அரிசி போட்டுட்டு ஒரு இதை ரொம்ப அழகா கொஞ்சி குழாவுங்க, இன்னொன்னு திட்டுங்க, இன்னொன்னு அப்படியே விடுங்க. எப்படி ரியாக்ட் ஒரு வாரத்துல பாருங்க, பயங்கர ரிப்பீட் ஆகும். அப்போ நம்முடைய வார்த்தை அப்பதான் தெரியும் உங்களுக்கு. நீங்களே நிறைய பேர் போடுவாங்க பார்த்து தெரிஞ்சு, ஆனா நீங்களே செயல்முறை பண்ணி பாருங்க. பசிச்சா நீங்க தான் சாப்பிடணும், அப்பதான் பசி சரியாகும், பசி அடங்கும். இப்போ நீங்க இதை பண்ணி பாருங்க, ஒவ்வொருத்தரும் பண்ணுங்க. குறைந்தபட்சம் 41 பேர் இருக்கீங்க, 41 பேர் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது உங்களுடைய லைஃப் லாங் இந்த ப்ராக்டிஸ் நிற்கும், கடைசி வரைக்கும் நிற்கும். அப்பதான் ஒரு வார்த்தை பேசும்போது அது எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது, ஒரு ஆட்டம் அணு எப்படி செயல்படுது, இந்த வைப்ரேஷன் எப்படி செயல்படுது. இது டீப் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ் வந்து அட்டாமிக் பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியாது. அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு சொல் ஒருத்தட்ட பேசும்பொழுதும் மைண்ட்ல இருக்கும். இந்த நல்ல வழியில நீங்க ட்ராக் ஆயிட்டீங்கன்னா, இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அறியாமலே எவ்வளவுதான் பண்ணாலும் கோபம் வராது, திட்ட மாட்டீங்க. இன்னொரு யாராவது எனக்கு கோபம் பயங்கரமா இருக்கு ஒரு ஆள் மேல, என்ன பண்ண அடங்கவே மாட்டேங்குது அந்த மாதிரி யாராவது சொன்னா நீங்க போடுங்க. ஒருவேளை நிறைய பேர் உங்களுக்கு கோபத்தை அடக்க முடியல, யாரையும் அவர் பேசுறது என்னால மறக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா போடுங்க. அடுத்த செஷன்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் மேல உங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு வெறுப்பு கோபம் இருந்தால் அதை எப்படி வந்து சரி செய்யறது அப்படிங்கிறது ஒரு 100% சாங்ஸ். அந்த பாட்டும் பிளஸ் அதோட எக்ஸ்பிளேஷன் கேட்டா 100% அழ முடியாத ஆளு கண்ணில் தண்ணியை வந்து தீரும். அதுக்கப்புறம் உங்க மேல உங்களுக்கு யார் மேலேயும் கோபமே வராது. சப்போஸ் அந்த மாதிரி யாராவது இருந்ததுன்னா போடுங்க. அடுத்த செஷன் வந்து அந்த கோபத்தை மட்டும் மாற்றி அதை வந்து இயல்பா நிலைக்கு கொண்டுட்டு வர்றது எப்படிங்கிறது அந்த செஷன்ஸ் மட்டும் எடுக்கிறா. அந்த செஷன்ஸ் அதை நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் கோபமே படவே முடியாது. மை பக்கா எக்ஸ்பீரியன்ஸு. நான் அதுவே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கோபம் வராது. ஓகே ரைட், கம் அவுட் த பாயிண்ட். இப்போ நம்ம நினைக்கிறது எல்லாமே ஒரு ஸ்டோரேஜா அதிர்வுகளாக மாற்றப்படுகிறது. இப்போ நம்ம மெடிடேஷன் இருக்கு இல்லையா, சிம்பிளா கிறிஸ்டல் பத்தி டைமிங் இருக்கு, கம்மியாக சொல்றேன். இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், நம்ம நினைக்கிறது நடக்கணும். இப்போ யாராவது இப்போ நான் என்ன நினைக்கிறோம் அதெல்லாம் நடக்குது சார், எனக்கு கேட்ட போனா எனக்கு இருக்குது. கண்டிப்பா நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒய்ஃப் அமைஞ்சிட்டாங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்குறாங்க, நான் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துறேன். இல்ல ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சூப்பரா அமைஞ்சிருக்காரு, நல்ல பசங்க, நல்ல குழந்தைங்க, என்னோட சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியல பிறந்தது. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கிளாஸ் இல்லை, இது தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா போகலாம். ஆனா இதுக்கு ஆப்போசிட் இருப்பாங்க, நான் நினைச்சது எதுவுமே நடக்க முடியாது, நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. இந்த மாதிரியாவது இருந்தா சிலர் நினைச்சிட்டு இருப்பாங்க, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு கணவர் இப்படிலாம் இருக்குன்னு ஒரு ஸ்ட்ரெச் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அதை சொன்னா, ஒரு ரிசர்ச்ல ஒருத்தருக்கு பேட்டி கேட்டாங்க. அவர் வந்து ரிசர்ச் பண்ண ஒய்ஃபை பத்தி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் நிறைய பண்ணிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ப்ரெஸ் மீட் அவர் லா ஒன்று கிரியேட் பண்றாரு. 2 சொல்றாரு, உலகத்துல 2 விதமான மனைவிகள் தான் இருக்கிறார்கள். முதல் வகை மனைவி அப்படிங்கிறாங்க அப்படின்னா, நீங்க நினைச்சிருப்போம் இல்லையா, ஒரு மனைவி என்பவள் எப்படி இருக்க வேண்டும், இப்போ ஆபீஸ்ல டென்ஷனா இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே பார்த்த உடனே கூல் ஆக்கக்கூடிய ஒரு மனைவி. நம்ம ஓனர் வந்து இப்ப டீ வேணுமா, காஃபி வேணுமா, கூல் ட்ரிங்க்ஸ் என்னன்னா முகத்தை பார்த்தோன்னே இல்ல இவர் இதுதான் சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி, இல்ல இது சாப்பிட மாட்டாரு அப்படிங்கிறது. அப்புறம் அவருடைய குறிப்பா கணவன் உறவுகளிடம் அன்பாக நடக்கக்கூடிய மனைவி, இது ரொம்ப ரேர் தான், இது ஃபார்முலாவிலே வராது. அவங்க ஃபேமிலி கூட அட்டாச்மெண்டா இருக்கக்கூடியவர்கள். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கணவன் நினைக்கக்கூடியதை அப்படியே செய்யப்படுகின்ற வகை முதல் வகை மனைவி அப்படின்னு பிரஸ் மீட்ல கொடுக்குறாரு. இல்லை அரே சூப்பர் கண்டுபிடிச்சேன். அடுத்த சொல்றாரு, சார் அந்த 2வது அப்படின்றாங்க. அவர் வந்து டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு, ரொம்ப நேரம் ஆகுது. எல்லாருமே எல்லா ப்ரெஸ் பீப்புளும் கடுப்பாயிட்டாங்க. சார் அந்த 2வது வகை என்னன்னு சொல்லிட்டு எழுதிட்டு நியூஸ் போட்டுருவோம் சார். அப்புறம் பொறுமை டீ எல்லாம் குடிச்சு சொன்னாரு, இந்த 2வது வகை என்பது இப்போது எல்லோருக்கும் அமைந்திருப்பது எதுவோ அதுதான் 2வது வகை. இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கோ அதுதான். அப்போ மனைவி என்பது 2 வகை, முதல் வகை 2வது வகை. அப்போ எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஒருவர் நாம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒருத்தர் நடக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இன்னொன்று நமக்கு தேவையான வருமானம்,
நம்ம எப்பயுமே அதிகமான வருமானம், அதிக பணம் அப்படின்னு நம்ம எந்த கமெண்ட்லயும் சொல்றோம். உனக்கு தேவையான வருமானம். ஒருவேளை சப்போஸ் யாராவது நம்ம குரூப்ல பாத்துறீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இதுல ஷேர் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அந்த டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஒரு கிறிஸ்டல் என்ன செய்ய முடியும், எப்படி செய்யுங்கிறத தான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னென்னலாம் செய்யும், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான். ஸோ ஒண்ணு, நம்ம நினைச்சது நடக்கணும், நமக்கு தேவையான பணம், நம்முடைய சுற்றி இருப்பவர்கள் எப்படின்னு நாம விரும்புறோம். குறைந்தபட்சம் ஒரு 50% அவங்க அந்த அந்த மோடு கொண்டுட்டு வரணும், எப்பயும் ஹாப்பியா இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். சின்ன சின்ன ஆசைகள் சரியாக இருந்தாலே பெரிய ஆசைகளை அடுத்த இடையில அடைஞ்சிடலாம். அப்போ இதை எப்படி அடையுது, நாம் நினைத்ததை நாம் அடைவது எப்படி? ஒண்ணுமே செட்டே ஆக மாட்டேன். நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு போறோம், அது ஒண்ணு மாறிட்டு இருக்கேன். இப்ப இதெல்லாம் இல்லாம மாத்துறது எப்படி அப்படின்னா, இட் கேன் டெஃபினெட்லி வில் கிரியேட் த கிறிஸ்டல். ஏன் கிறிஸ்டலுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா, சப்போர்ட் இல்ல, இதுல டெஸ்லா அவர் சொல்றதுங்கிறது கிளியரா அவர் என்ன சொல்றாருன்னா, இட் வில் பி a மினி யூனிவர்ஸ். அவர் சொல்றாரு கிறிஸ்டல் இஸ் ஏ மினி யூனிவர்ஸ். ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணிருக்காரு டெஸ்லா. அடுத்தது நான் முடிஞ்ச குரூப்ல ஷேர் பண்றேன், வாட்ஸ்அப் குரூப்ல. அவரு முழுக்க முழுக்க ஐன்ஸ்டீனை விட எக்ஸ்ட்ராடினரி பர்சன். இப்ப நம்ம யூஸ் பண்ற, நல்லா நோட் பண்ணீங்க, டிவி, ரேடியோ, மொபைல் போன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட், டேட்டா கம்யூனிகேஷன்ஸ், செல்லுலார் நெட்வொர்க், ஜிபிஎஸ் நேவிகேஷன், ராக்கெட், ஸ்டாட்லைட், ஏரோஸ்பேஸ், கிளவுட் ஸ்டோர், அல்ட்ராசவுண்ட், எலக்ட்ரோ தெராப்பி, நானோ கிறிஸ்டல் டெக்னாலஜி, பயோ கிறிஸ்டல் டெக்னாலஜி அண்ட் எக்ஸ்ரே, லேசர் சர்ஜரி அண்ட் கேன்சர் கீமோதெராப்பி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏறத்தாழ இது ஒரு 16 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ எஸ், ஓகே. மொத்தம் இப்போ மாடர்ன் டெக்னாலஜி டெலிகம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய அத்தனையிலையும் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது கிறிஸ்டல். இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நான் இப்போ இந்த போன் இருக்கேன், ஒருத்தட்ட பேசுறேன், ஹலோன்னாக்க அமெரிக்காவில் இருக்காங்க, பல லட்சம் கிலோமீட்டர் இருந்தாண்ட ஹலோன்னா சொல்லுங்க. அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட டைமிங் மிஸ் ஆகாம அவர் பதில் சொல்றாரு. கரெக்டா? அடுத்த செகண்டே அவர் பதில் சொல்றாரு. அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, இங்கிருந்து நான் பேசக்கூடிய வார்த்தை ஒரே செகண்ட்ல அந்த இடத்துக்கு போகுது அவருக்கு, இல்லையா? ஒரு செகண்ட் கூட இல்ல, இது ஒரு செகண்ட், இது மில்லி செகண்ட், இதுல 1000ல் 1 பங்கு அப்படிங்கும்போது போகுது. அந்த இடத்துல மிஸ்ஸிங்கிறது ஹலோ சொல்லுங்கன்னா அடுத்த செகண்ட் அவர் சொல்லு. நேருக்கு நேரம் என்ன பேசுறோமோ அதே மாதிரிதான் அமெரிக்கால இருக்கக்கூடியவர் பேசுறாரு அடுத்த செகண்ட். கரெக்டா? நீங்க உலகத்துல யார் கூட பேசினாலும் சொல்லுங்க சார், அப்படி இப்ப நேர்ல என்ன பதில் வருமோ அதே பதில் தான் வருது. அப்போ பல லட்சம் கிலோமீட்டருக்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்லைட்டுக்கு நம்ம பேசுற வார்த்தை போய் அங்க இருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி அவரு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவரு சொல்றது அதன் பிறகு பல லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கிட்ட வருது, இல்லையா? அதுதான ரியாலிட்டி போன் பேசும்பொழுது. கரெக்டுங்களா? இது எப்படி நடக்குது? பல லட்சம் கிலோமீட்டர்ல போயிட்டு வர்றது, டிராவல் ஆகக்கூடிய இந்த வார்த்தை, நான் பேசுறேன் ஹலோ அப்படிங்கிற வார்த்தை, அமெரிக்கால ஒருத்தர் இருக்கிற பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்டேட்லைட் அங்கிருந்து பல லட்சம் கிலோமீட்டர் அவருக்கு போகுது. சொல்லுங்க அப்படின்னு அடுத்தது வருது. அப்போ பல லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணினுடைய வார்த்தை அடுத்த செகண்டுக்குள்ள எப்படி வருது? வித்தவுட் எனி டிலே, மைக்ரோ செகண்ட் டிலே கூட இல்லாம எப்படி வருது? எனிபடி? நல்லா கவனிச்சிங்க. பல லட்சம் கிலோமீட்டர் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட இல்லாம டிலே இல்லாம நான் பேசுற வார்த்தை அமெரிக்கால இருக்கு வருது, அமெரிக்கால இங்க வந்து எப்படி சவுண்ட் வேவ் சார். ஓகே, எப்படி? எஸ், குட், சவுண்ட் வேவ். கரெக்ட். த்ரூ சேட்டலைட் சார். த்ரூ சேட்டலைட். ஸ்டாட்லைட், சூப்பர். ஆமா, ஸ்டாட்லைட் இங்க இருந்து போயிட்டு இங்க வருது. அதான் நான் கேட்கறது, இங்க இருந்து லட்சம் கிலோமீட்டர் ஸ்டாட்லைட். அப்ப இங்க இருந்து டிராவல் ஆகிறது ஒரு டைம் வேணும், இல்லையா? இங்க இருந்து நான் ஓடுறேன், வண்டியில போறேன், கார்ல போறேன், பஸ்ல போறேன், ராக்கெட்ல போறேன், ஏதோ ஒரு டைமிங் இருக்குல்ல. அப்ப இங்க இருந்து என்னோட வார்த்தை ஸ்டாட்லைட் போறது ஒரு டைம் தேவைப்படுதுல்ல. எஸ். ஆனா இது டைமே ஆகலையே. ஹலோங்கிற அமெரிக்கால இருக்கான் சொல்லுங்கிறாரு. சொல்றது லட்சம் கிலோமீட்டருக்கு எப்படி? ஆச்சரியமா தான் இருக்கு. அதான் நம்ம சுற்றியே மிகப்பெரிய ஆச்சரியங்கள் இருக்கு. ஆச்சரியங்களுக்கு மத்தியில் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க. கிருஷ்ணரே அதான் சொல்றாரு. தர்மன் கேட்கும்போது நீ கண்ட மிகப்பெரிய ஆச்சரியம் எது, உலகத்திலே மிகப்பெரிய ஆச்சரியம்னா அவர் சிம்பிளா சொல்றாரு, மனிதர்கள் தான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் கட்டாயம் என்று தெரிந்த பிறகும் கூட அவன் இவ்வளவு தப்பு பண்றான், இவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க, அதை பத்தி நினைக்கிறது இல்லை. ஆனா தெரியும் சாப்பிட, ஆமா என்னைக்கு ஒரு நாள், ஆனா அதை பத்தி அவன் நினைக்கிறது இல்லை.
எண்டு பாயிண்டே அதுதான். அதுக்குதான் அதை நோக்கி தான் வாழ்க்கை பயணமே இருக்கு. ஆனால் அதை பற்றி வாழ்நாளில் அவன் சிந்திப்பதே இல்லை. இது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்காரு. தர்மன் சொல்றது மகாபாரத தர்மனா அர்ஜுனனான்னு தெரியல. அவங்க சொல்றது உலகத்தின் மிகப்பெரிய ஆச்சரியமே மனிதர்கள் தான். இந்தியா இப்ப நம்ம சுட்டு இது செல்போன் இருக்கு, சின்ன டெய்லி நம்ம யூஸ் பண்றோம். நல்லா நினைச்சு பாருங்க, செல்போன் ஹலோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை அமெரிக்கா, ரஷ்யா, எங்க உலகத்து நாடுகள் எங்க இருந்தாலும் ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகாம அவங்கள்ட்ட கேக்குது, அவங்க பேசுறது எப்படி. ஷார்ட்டா சொல்லுங்க, அடுத்து நான் சொல்லிடுறேன். நெட்வொர்க் சிக்னல் ஸ்ட்ராங்கா இருந்தா, நெட்வொர்க் இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்கும். ரைட், ஓகே. அலைநீள குறைவா இருக்கிறதுனால நெட்வொர்க்ல சிக்னல் ஸ்ட்ராங். எப்படிப்பா அலைநீள குறைவா அமைதி, இந்த டெல்டா வேவ்ன்றாங்கல்ல, அந்த மாதிரிக்கு நம்ம அமைதியில போகும்போது அந்த மாதிரி டீப் நம்ம தியானத்துல கூட அதுதானே சொல்லுவாங்க. ஆமாம், வேவ் இருக்கு. சரி, நானே சொல்லிடுறேன். நிறைய இருக்கு, வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி எல்லாமே இருக்கு. நான் சொல்றது அந்த செகண்ட் கூட டிலே இல்லாம நான் பேசுறது பல லட்சம் கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டு இருக்கு டெல்டாவே. ரைட், ஓகே. இதுக்கான பதில் எப்படின்னாக்க, ஒரு செல்போன் இருக்கு இல்லையா, செல்போன்ல நிறைய பார்ட்ஸ் இருக்குது. உள்ள உடைச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட பார்ட்ஸ், ஏகப்பட்ட ஒயர் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே எந்த கனெக்ட் பண்ற இடங்கிறது நம்ம பேசுறோம் இல்லையா, மைக்கு கிட்டையும், அடுத்தது மைக்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இடத்துல எண்ட் பாயிண்ட் இருக்கு. எல்லாம் சேர்ந்து இங்க நம்ம பேசுறது அப்படியே ரிலீஸ் ஆகும். இன்னொன்னு ரிசீவ் பண்ணி நம்மகிட்ட கொடுக்கும். 2 இடம் இருக்கு, ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும். அது ரிசீவ் பண்ணும், அந்த இடத்துட்ட ரெண்டுமே ஒரு இருக்கும். நம்ம பேசுறது மைக் வெளில போகும், அங்கிருந்து வரதை ரிசீவ் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துட்ட எல்லா பார்ட்டும் ஒன்னா சேர்ந்து இந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ற இடம் இருக்கும் இல்லையா, அந்த ரிலீஸ் பண்ற இடத்துல வைக்கப்படுகின்ற ஒரு பொருள் தான் கிறிஸ்டல். மொபைல், எஸ். இருக்கிற உலகத்துல அத்தனை டெலிகம்யூனிகேஷன்லயும், நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அத்தனை டெலிகம்யூனிகேஷன்லயும் கம்பல்சரி பயன்படுத்தக்கூடியது கிறிஸ்டல். நான் சொல்றேன் ரேடியோ எப்படி ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, நம்ம சொல்றேன் டியூன் பண்றேன் 433 108.4 சூரியன் எஃப்எம். ஹலோ, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம். அடுத்தது வந்து இலங்கை வர்த்தக வழிபரப்பு கூட்டு ஸ்தாபனம், நேர்கள் கேட்பதும் கேட்க இருப்பதும் தேனிசை. அடுத்தது உடனே டக்கு டக்குன்னு டியூன் மாத்திக்கிட்டே இருக்கேன், வந்துகிட்டே இருக்கு இல்லையா. எப்படி ஃப்ரீக்வன்சி மாறுது, எப்படி மாறுது உள்ள அது ஃப்ரீக்வன்சி இதுல நாங்க மாறுது. அந்த ஃப்ரீக்வன்சில 108 புள்ளி வைக்கிறீங்க, அந்த 108 புள்ளியில ஒரு சாங் ஓடுது, அதை எப்படி அது எடுக்குது, அந்த ரேடியோ எப்படி அந்த டிவி எடுக்குது, மாறுதுங்கிற ரைட்டு. அது எப்படி அது எப்படி தெரியுது? சரி, அவர் மாத்திட்டாரு, நாங்க போய் அதை எடுத்துட்டு வரணும், அதுக்கு எப்படி போகுது? எல்லாமே கனெக்டிவிட்டியில தான் இருக்குது. அதை நம்ம டியூன் பண்ணும்போது அதோட கனெக்ட் ஆகிடும். ஆசிலேட்டர் ரைட், ஓகே. ஆசிலேட்டர் கிறிஸ்டல். பட் அதுல எல்லாத்துலயுமே கிறிஸ்டல். நான் சொல்றேன் பாருங்க, ரேடியோ, திரும்ப சொல்றேன், ரேடியோ, டிவி, டெலிகேஷன், கம்ப்யூட்டர், நெட்வொர்க், டேட்டா கம்யூனிகேஷன், நேவிகேஷன், ராக்கெட் ஆல்சோ, ராக்கெட்டு, எலக்ட்ரோ தெரப்பி, நியூரோ, அப்புறம் அந்த போன் இப்போ வைக்கிறாங்க இல்லையா, அந்த போன்ல இருக்கக்கூடியது, பிளஸ் மெடிக்கல் ஃபீல்டு, லேசர் கம்யூனிகேஷன், கீமோதெரப்பி, எல்லாத்துலயுமே இல்லை கிறிஸ்டல் இருக்கு. அந்த கிறிஸ்டலோட, ஏன் கிறிஸ்டல் சொல்றான், கிறிஸ்டலோட பவர் அப்படின்னு சொன்னாக்க என்ன, இப்போ ஒரு ஓடுறாங்க இல்லையா, ஓடுறதுக்கு இத்தனை செகண்டுக்கு இவ்வளவு தூரம் ஓடுறாங்க, 10 செகண்டுக்கு இத்தனை மீட்டர், ஒரு 1/2 மணி நேரத்துல இவ்வளவு தூரம் ஓடுறாங்க, கால்குலேட் பண்றோம் இல்லையா ரன்னிங் ஓடுறத பத்தி. அப்போ வைப்ரேட்டிங் ஆகுது எந்த அளவுக்கு, ஒரு அதாவது அலை வைப்ரேட். இப்ப எல்லாமே நான் எதுக்காக இவ்வளவு தூரம் 1 மணி நேரம் சொன்னேன் இல்லையா, வைப்ரேஷன், எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, மூளையில பதிறது எல்லாமே அதிர்வுகள். அதிர்வுகள் எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி, அதாவது மூளையில அதிகமாக திங்கிங் பவர் உள்ளவங்க, அதிக யோசிக்கூடிய சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு அதிகமான அந்த சுருக்கங்கள் இருக்கும் அப்படிங்க. அது வைப்ரேஷன்ஸ் அதிகமா, எந்த அளவுக்கு வைப்ரேஷன் கெப்பாசிட்டி கிரியேஷன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க திங்க் பண்ணுவாங்க. மூளை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அது பிரெயின் சப்ஜெக்ட் தனி. இப்போ வைப்ரேஷன் அப்படிங்கிறதா, அதிர்வுகள்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த உலகம் என்பது அதிர்வுகளால் நிறைந்தது. அதிர்வுகள், இந்த உலகங்கிறது அதிர்வுகள் தான். அதிர்வுகள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அடிப்படைங்கிறது அதிர்வுகள். இன்னும் சொல்ல போனாக்க, இன்னும் சிம்பிளா சொல்லிட்டு அடுத்தது திரும்ப வந்து வரேன் இந்த அதிர்வுகள்ங்கிற பாயிண்ட்டுக்கு. இப்போ ஸ்வீட் இருக்கு, ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க, ரொம்ப தூங்கி என்னடா அது தெரியாதனமா உள்ள உட்காந்துட்டோம். சில பேர் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான்,
நீ கிளாஸ் எடுக்கிற மாப்பிள்ள ரொம்ப பேர் 5 மணிக்கு உள்ள வருவாங்க, 6 மணிக்கு போறதும் ஒரு மாதிரி போவாங்க. வீட்டை சொல்லுவேன், போகும்போது நல்லாதான் போனாங்க, 5 மணிக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல, என்ன பார்த்துட்டு இருந்தாங்கன்னு தெரியல, 6 மணி ஆனதுக்கு இப்படி ஆயிடுறாங்க, திரும்ப நார்மல் வர்றதுக்கு 10 மணி ஆயிடுது, முதல்ல 5 மணிக்கு என்ன நடக்கிறத கண்டுபிடிக்கணும், உங்க வீட்டுக்கு வர போறாங்க மாப்பிள்ள அப்படிமா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட்ங்கிறது மெடிக்கல் சயின்ஸுங்கிறது அப்படி. ஸோ ரொம்ப டீப்பா போக நார்மலா இது என்ன சிம்பிளா சொல்றேன். இப்போ ஸ்வீட் இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்குது, நம்ம சாப்பிடுறோம் இல்லையா. அப்போ அந்த சுவை அப்படிங்கிறது நாக்குல போகும்போது டேஸ்ட் நம்ம உணர்றோம். கரெக்டா? நாக்கு தானே சுவை உணருது. கரெக்டா? நாக்குல டேஸ்ட் இருக்கு, ஓகேவா? கரெக்டா? நாக்கு தானே சுவையை சொல்லுது. ஆமா, கரெக்ட். இதுல வந்து மாற்று கருத்துல இப்போ நாக்கு தான் சுவை சொல்லுது அப்படிங்கும்போது இப்ப சாப்பிடுறோம். இப்ப கொரோனா பேர்ல ரொம்ப பேருக்கு கொரோனா அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஸ்மெல் தெரியல, டேஸ்ட் தெரியல அப்படிங்கிறாங்க. அப்ப நாக்குல வைக்கும்போது டேஸ்ட் இல்ல இல்லையா? ஆமா. ஆனா மூளையில வந்து டேஸ்ட் பதிவு இருக்கு. அப்ப ஏன் அந்த டேஸ்ட் அது உணரல? ரெக்கார்ட் ஆயிருக்கா? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, கனெக்ட் ஆகும்போது தெரியுது. அப்போ சுவை வந்து நாக்குல இருக்கா, இதுல பொருள்ல இருக்கா? டேஸ்ட்ங்கிறது அல்வாயில இருக்கா, கேசரில இருக்கா, இல்ல நாக்குல இருக்கா? ஏன்னா நாக்குல என்ன உணருதோ அதுதான் அங்க கொண்டு போகுது. அப்ப டிசைடிங் ஃபேக்டர் நாக்கா சாப்பாடா? நாக்கு தான். வெரி குட். இப்போ நாக்கு தான் அப்படின்னா இப்ப நல்லா ஒருத்தர் இருக்கான், நீங்க கேட்குற கேள்வியில இருந்து பதில் சொல்றேன். நல்ல டேஸ்ட், நாக்குல உங்க டேஸ்ட் வைக்கிறோம், ஸ்வீட் வைக்கிறோம், பட் அவன் கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். அப்ப நாக்கு டேஸ்டா இருந்தா கோமாவில் இருக்கு டேஸ்ட் தெரியணும்ல. எப்படி? நாக்கு டேஸ்ட் உணருது என்றால் கோமாவுக்கும் டேஸ்ட் உணரும். இதுக்குதான் என் ஃப்ரெண்டு சொன்னான், மாப்பிள்ள நீ கிளாஸ். அப்போ சுவை என்பது தட்டுல இருக்கிற அந்த கேசரியில இருக்கா, நாக்குல இருக்கா? முதல்ல அது எங்க இருக்குது? நம்ம கடவுள் எங்கடா இருக்காருன்னு தேடுற மாதிரிதான் முதல்ல டேஸ்ட் எங்க, நம்ம டெய்லி தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம், இது முதல்ல எங்க இருக்கு? எனிபடி? பிரெயின் செல்ஸ்ல இருக்கும் சார். யாருமா அது? பத்மாவதி. பத்மாவதி, சூப்பர். பிரெயின்ல இருக்குங்களா? பிரெயின் செல்ஸ். நம்ம ஒரு பொருளை சாப்பிடுறோம்னா அந்த பொருளோட டேஸ்ட் வந்து இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டோர்ட் அஸ் அ மெமரி. அது திருப்பி பிரெயின் செல்ஸ்ல தான் இருக்கு. அப்போ இந்த டேஸ்ட்ங்கிறது பிரெயின்ல இருக்கா, சாப்பாட்டுல இருக்கா, நாக்குல இருக்கா? பிரெயின்ல தான். பிரெயின்ல தான். எல்லாத்துலயுமே இருக்கு. சாப்பாட்டுல இல்ல. இல்ல இல்ல இல்ல, அது இருக்கு, ஆனா இல்ல. எல்லாம் ஐயா எல்லாமே பிரெயின் தான் டிசைட் பண்ணுது. இல்ல அவங்களும் அதான் மேடம் சொன்னாங்க, பத்மாவதி மேடம் அதான் சொல்லியிருக்கிறாங்க, பிரெயின் தான் டிசைட் பண்றது. நான் சொன்னா அப்ப டேஸ்ட் வந்து பிரெயின் சொல்லுதுன்னா அப்ப சாப்பாட்டுல என்ன வேலை? ஆமா. அப்ப எதை வேணாலும் சாப்பிட்டுலாம், அது வந்து டிசைட் பண்ணி இப்போ ஓகே நம்ம சாப்பாடு இப்ப ஸ்வீட் இது, காரம் இது, அது டிசைட் பண்ணிக்க வேண்டியதானே. அப்புறம் நாக்கு எதுக்கு? இதோட கிளாஸ் கட் பண்ண நாளைக்கு பேசுவோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு ருசியா சமைச்சு. ஓகே, என்னோட கேள்வி கரெக்டா என்ன? நம்ம பேரு என்னடா டெய்லி சோறு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், கடைசியில 1 மணி நேரத்துல டேஸ்ட் பட்ஸ்ல வந்து சிக்னலை வந்து மூளைக்கு அனுப்புது, மூளையில ஸ்டோர் ஆயிருது. அதனால நம்ம பார்க்கும்போது அந்த டேஸ்ட் தெரியுது. ஓகே ரைட். ஓகே, இதுல ரைட். ஓகே, சோ எப்படி அப்படின்னாக்க சரி ரைட். ஓகே, இது இப்ப டேஸ்ட் இருக்கு இல்லையா, எங்க அப்படிங்கிறது இந்த சாப்பாட்டுல இருக்கிறது தான் உண்மை. சாப்பாட்டுலயும் இருக்கு, சாப்பாட்டு இல்லாம அங்க வருதுல. இந்த சுவை என்ன இருக்கிறதோ இதுக்கான ஃபார்முலா. அப்போ சுவீட் குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ். சுக்ரோஸ் குளுக்கோஸ்ல இருக்குன்னா அந்த டேஸ்ட் அதுல இருக்கு.
அதை அதுவாக உணர வைக்கின்ற அந்த நரம்பு வந்து நாக்குல இருக்கு. நாக்கிலே வந்து 6 சுவைக்கான பாற்று நாக்குல இருக்குது. அது அடுத்து நம்ம போடுவோம். அது ஆக்சுவலி மெடிக்கல இருக்கும். ஃபர்ஸ்ட் நாக்குல டேஸ்ட் வந்து நுனி நாக்குல வச்சாதான் டேஸ்ட் இருக்கும். அடி நாக்குல வச்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் தெரியாது. ஸோ நாக்குல பாட்டு இருக்கு, எந்தெந்த இடத்துல எது சாப்பிடணும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட படும்போது அதை அதுவாக உணர வைக்கக்கூடிய இந்த செல்கள் இருக்கு இல்லையா, நரம்பு செல்கள். இப்ப என்ன வைக்கிறீங்களோ அதை அதுவாக எடுத்துட்டு போகக்கூடிய கேரக்டர்ஸ் நரம்புக்கு இருக்கு. அப்ப நாக்குக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கும். நீங்க கசப்பு கொடுத்தா கசப்பை வந்து இங்கேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். இப்போ இது எடுத்து அதை அவ்வளவாக எடுத்துட்டு போகும்போது எல்லாம் மின்னி செகண்ட்ல நடக்கும். இது வச்ச அடுத்த செகண்டே பிரெயினுக்கு போகும். கரண்ட்டை விட அது கரண்ட் மாதிரி அடுத்ததுக்கு அங்க போகுது. அப்போ பிரெயினுக்கு போகும்போது இந்த பிரெயின் இது டேஸ்ட் தான், இது வந்து ஸ்வீட் தான் எப்படி பண்ணுதுன்னா, அந்த வைக்கின்ற பொழுது நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் குழந்தைங்க தேன் கொடுத்து ஸ்வீட்டு அழகா இருக்கு, ஸ்வீட்டு இனிப்பு அப்படிங்கிறத அது ரெஜிஸ்டர். அப்போ பிரெயின்ல வந்து இனிப்பு அப்படிங்கிறது இப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்தோடனே பிரெயின் காமிச்சேன் இல்லையா, அந்த அதிர்வுகள் ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பிரிக்க முடியாது. அணுவை விட சின்ன ஒரு அந்த வைப்ரேட்டிங், சின்ன வைப்ரேட். நல்லா கவனிச்சிங்க, இதுக்காக தான் நான் உழவும் எடுக்கிறேன். வைப்ரேட்டிங் இதுதான் இதுதான் எல்லாமே இதுலதான் இருக்கு. கடவுள் அப்படிங்கிறது இந்த சூட்சமத்தான் இருக்கு. கண்ணுக்கு தெரிய ஒரு பிளிங்க், அதிர்வுகள், எல்லாமே அதிர்வுகள். ஐன்ஸ்டீன் சொல்றது இந்த உலகம் என்பது ஆற்றல் அப்படிங்கிறதும் உலகம் என்பது அதிர்வுகள் என்பதும் எல்லாமே அதிர்வுகளாகத்தான் இருக்கு. இவ்வளவு பெரிய சாப்பாடுங்கிறதும் அதனுடைய டேஸ்ட்ங்கிறதும் மைக்ரோ மாலிகுல்ஸா இருக்கிறதும் இங்க இருக்கிற மாலிகுல்ஸ் ஆட்டமா இருக்கிறது எல்லாமே திரும்ப அங்க போறது அனைத்துமே ஒரு அதிர்வுகளாக இருக்கிறது. இந்த அதிர்வுகள், இந்த ஃப்ரீக்வன்சி, இன்னும் நீட்டா சொன்னோம், ஃப்ரீக்வன்சி அதிர்வுகளாக இருக்கும். அது போகுது. அப்ப பிரெயின்ல அது போகும்போது அந்த ஒரு இந்த டேஸ்ட்னா அதை உணர்கிறது, அதை வந்து கொடுக்குது. சோ எல்லாமே அதிர்வுகள் தான். இப்ப அதை நீக்கினால், அதிர்வுகளை நீக்கினால் எதுவுமே இல்லை. ஓகே, இப்ப கம் டு த பாயிண்ட். நான் அந்த கிறிஸ்டல் சொன்னேன் இல்லையா, அந்த கிறிஸ்டலோட அதிர்வுகள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் மொத்தம் 114 எலிமெண்ட், 118 எலிமெண்ட்ஸ். இந்த பூமியில் மொத்தம் தனிமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவியல்ல கண்டுபிடி 118 தனிமங்கள் இது வரைக்கும். ஹைட்ரஜன், புரோட்டான், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், ஆக்சிஜன், நியான், ஜெனான், கிரிப்டான், இந்த மாதிரி மொத்தம் வந்து 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிறது. நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் இதுக்குள்ளதான் அடங்கும். கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், CHO, ஆல்டிஹைடு, COH, ஆல்டிஹைடு ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆசிடா மாறுது, ஆசிட் பேஸ். இந்த COOH, CHO இது இந்த பேஸ்ல தான் இருக்கும். ஸோ எல்லாமே மொத்தத்துல 118 தனிமங்கள்ல தான் இருக்கும். அப்போ இந்த 118 நல்லா கவனிச்சீங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய தனிமங்கள் மொத்தம் 118. இந்த 118ல எது அதிக வைப்ரேஷன், அனைத்துக்கும் அடிப்படை ஆற்றல், அந்த ஆற்றல்ங்கிறது அதிர்வுகளாக இருக்கு. இந்த அதிர்வுகளில் அதிகபட்சமாக ஸ்டோரேஜ் ஆகக்கூடியது, ஃப்ரீக்வன்சி உள்ளது, அதிர்வுகளை கொண்டது கிறிஸ்டல் மட்டும்தான். ஒன் அண்ட் ஒன்லி கிறிஸ்டல். அதோட அதிர்வுகள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஒரு நிமிஷத்துக்கு, இது ஒரு செகண்டுக்கு 78,060 லட்சம் ஃப்ரீக்வன்சி, 78,060 லட்சம் ஃப்ரீக்வன்சியை கொண்டுள்ளது கிறிஸ்டல். அப்படிங்கிறது உள்ள 78,060 லட்சம், 78 கோடியே 60 லட்சம், சாரி, 78 கோடியே 60 லட்சம் ஃப்ரீக்வன்சி பண்ணுது, அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது உள்ள. அப்போ அந்த இடத்துல பேசுங்க. அதனாலதான் வந்து செல்போன்ல கிறிஸ்டலைஸ் பண்றாங்க. அது ரிசீவ் பண்ணிச்சுன்னா அப்படிங்கிறதுக்குள்ள 78 கோடியே 60 லட்சம் ஃப்ரீக்வன்சியை கொடுக்குது. அப்போ 78 கோடி கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அந்த இடத்துல போகுது. அப்போ அது எல்லாமே கரெக்டா ரெடியா டியூனா இருக்கு. இந்த ஃபுல்லா நெருப்பு இருக்குன்னா, ஒரு கம்பி ஃபுல்லா ஹீட்டா இருக்குன்னா, அங்க இருந்தாலும் சரி, அங்க வச்சுன்னா அங்க இருந்தாலும் தொட்டா சுடுற மாதிரி இது எல்லாமே ஆல்ரெடி அலைவுல இருக்கும். ஸோ ரெடியா இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி அங்க ஃப்ரீக்வன்சி ரெடியா, ஃப்ரீக்வன்சி டியூன் கரெக்டா இருக்கும், சேட்டலைட் ரெடியா இருக்கும். இங்க தொட்டிங்கன்னா தட்டு. இது இன்னும் சிம்பிளா புரியும்னா, ஒரு கோலி குண்டை வரிசையா அடுக்கி வச்சிருக்கோம், ஒரு 100 கோலி குண்டு. இந்த ஃபர்ஸ்ட் கோலி குண்டை தொட்டாக்கா அந்த கடைசி கோலி குண்டு நவருது இல்லையா, ஃபர்ஸ்ட் கோலி கரெக்டா அந்த கோலி வருது. அதே மாதிரிதான் ஃப்ரீக்வன்சி. இது அங்க தொட்டா அப்படி அங்க போகுது, இங்க அடிச்சா அப்படி அங்க வலிங்கிற மாதிரி, இங்க தொட்டா அங்க நவருது இல்லையா, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி டியூன் ரெடியா இருக்கும். நீங்க இங்க அந்த தொடும்போது டக்குன்னு அடுத்துதான், இங்க ஒரு இது தள்ளும்போது அங்க ஒரு தள்ளும், அங்க ஒரு தள்ளும்போது இங்க வரும்.
அதனாலதான் அந்த டைமிங் மிஸ்மேனேஜ்மெண்ட்டே ஆகுறது இல்ல. புரியுதா நான் சொல்றது? எப்படி இத்தனை லட்சம் கிலோமீட்டர்ல வந்து டிராவல் ஆகுதுன்னு அது கரெக்டா டியூன்ல இருக்கும். கொஞ்சம் ஒரே ஒரு கோலிங்கிட்ட தள்ளணும், அங்க ஒரு கோலிங்கிட்ட தள்ளி விட்டுரும், அங்க ஒரு கோலிங்கிட்ட இங்க வந்துடும். இப்படி வருது. இந்த ஃப்ரீக்குவன்சியை செட் பண்றது, வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது கிறிஸ்டல். 78,60,00,000 ஃப்ரீக்குவன்சி உள்ளது. இதுதான் டெலிகம்யூனிகேஷன். எந்த போனு, இந்த இப்ப நான் சொன்ன மாதிரி டிவி, ரேடியோ, மொபைல் ஃபோன், கம்பல்சரி மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், லேப்டாப், டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இப்போ இந்த எக்ஸ்ரே எடுக்கிறதுலாம் அப்படிதான். லேசர், இந்த பக்கம் ஒரு கிறிஸ்டல் இருக்கு, இந்த பக்கம் ரெண்டையுமே டியூன் பண்ணி கரெக்டா உள்ள போயிட்டு அது லேசர் கட் பண்ணக்கூடியது லேசர். சோ உலகத்திலே அதிக ஃப்ரீக்குவன்சி கொடுக்கக்கூடியது கிறிஸ்டல். அப்ப கிறிஸ்டல் நீங்க என்ன பண்ணலன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். இதை வந்து டெஸ்லா வந்து சொல்றாரு, அது வந்து மினி யூனிவர்ஸ், அது வந்து வாழும் உயிரினம், இட்ஸ் லைவ்லி பீயிங், லிவிங் பீயிங், அப்படி அது வாழும் உயிரினம் சொல்றது. அது வந்து ஒரு கிறிஸ்டல் வளர்வதற்கு குறைந்தபட்சம் 10,000, அது 1 சென்டிமீட்டர் வளர்றதுக்கு 10,000 ஆண்டுகள் ஆகுது. இது எப்படி உருவாகுது அப்படின்னா, ரொம்ப பேர் கடையில போனாக்க கடையிலயும் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அது வந்து கிளாஸ் மேடு, மேன்மேடு கிளாஸ், அதுல அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்காது. பட் ரியலான கிறிஸ்டல்ஸ் லாவா, அதாவது எரிமலை வெடிக்கும் போது அதுல இருந்து லாவா அந்த குழம்பு வருது இல்லையா, அது வந்து குறைந்தபட்சம் அந்த கொதித்த நிலையில் இருக்கக்கூடிய திரவம் படிப்படியாக மாறி கூலிங் ஸ்டேட்டஸுக்கு வந்து குளிர்ச்சி அடைகின்ற பொழுது அது கிறிஸ்டலா மாறுது. 1 சென்டிமீட்டர் வளர்றதுக்கு குறைந்தபட்சம் 10,000 வருஷம். இந்த டேட்டாஸ் எல்லாமே ரிசர்ச் பேசிடு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச்சோட இருக்கேன், ரிசர்ச்சோட வச்சிருந்தேன். பட் நிறைய இது ஷேர் பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ணல. அடுத்ததுல வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கானது. அப்போ இந்த கிறிஸ்டல்ஸ் இப்போ ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்க டைம்ல முடிக்கிறதுக்காக, இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னாக்க யூ கேன் டெல். இப்போ செல்போன்ல ஹலோ ஃப்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்றோம் இல்லையா, செட் பண்ணிட்டு அவன்கிட்ட கேட்குது. அதே மாதிரி இந்த கிறிஸ்டல்கிட்ட டியூன் அப், அது வந்து டியூன் அப், அது ஃப்ரீக்வன்சி அதே கிறிஸ்டல் தான், ஃப்ரீக்வன்சி உள்ளது. இப்போ நீங்க அதை சொல்றீங்க வேலை வேணும் அப்படின்னாக்க, இப்போ நீங்க டைரக்டா நான் பேசுறேன் அப்படின்னா, நான் கத்துறேன் அப்படின்னா இந்த ரூம்ல மட்டும்தான் சவுண்டு கேட்கும். இன்னும் ரொம்ப வேணா ஒரு 100 மீட்டர் கேட்க, 200 மீட்டர் கேட்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்க மைக் வச்சு பேசணும், அது அந்த தெருவுக்கு ஃபுல்லா கேட்கும். உலகம் ஃபுல்லா பேசணும்னா ஜஸ்ட் நான் இங்க வீட்டுல உட்காந்து தான் பேசுறேன், இந்த கனெக்ட் பண்றேன் செல்போனை, இன்டர்நெட்டோட கனெக்ட் உலகம்லாம் போகுது. அப்போ டூல் இருக்கு இல்லையா, கிறிஸ்டல் இஸ் ஏ டூல். சோ நம்மளுடைய அதிர்வுகளை அதிகப்படுத்தி பிரபஞ்சத்துக்கு கொடுக்கக்கூடிய டூல் தான் கிறிஸ்டல். நான் சொல்றது புரியுதா இருக்காது? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் கலைஞர் சார்? நல்லா விளங்குது சார். இதுதான் இப்ப நம்ம அது ஒரு மைக் மாதிரி, கரெக்ட், ஒரு மைக் மாதிரி அந்த கிறிஸ்டல்ஸ் போகும்போது அது வைப்ரேட்டிங் உள்ளது. இப்போ நம்ம சொல்லக்கூடியதை உடனே ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சத்துக்கு கூட கொடுக்குது. அண்ட் ரிசீவ்ஸ் ஆல்சோ, அங்க இருந்து வர்றத கமாண்டர் ரிசீவ் பண்ணக்கூடியது. அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து இப்ப மெடிடேஷன் போறோம் சார், நடக்கல, மெடிடேஷன் பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இதெல்லாம் டியூ டு த ஃபேக்ட் இருக்கு இல்லையா, இப்போ வாசி யோகம் பண்ற கிரியாகும், இந்த இதுல மற்ற இது எல்லாமே உடலை நீங்கள் டியூன் பண்ண முடியல, அதிர்வுகளை உங்களால மனதை ஒருநிலைப்படுத்த முடியல, அந்த கான்சன்ட்ரேஷன் கொண்டுட்டு வர முடியல. அந்த மாதிரி சீக்வன்சி இருக்கும் பொழுது இதை பயன்படுத்தி தான் கொண்டு வரணும். இல்லை நார்மல் சித்தர்கள் பண்ற அந்த மெடிடேஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் அதுல பண்ண முடியல, நம்ம நினைச்சது அந்த மாதிரி கொண்டுட்டு வர முடியலங்கும் போது நம்ம கிறிஸ்டல் யூஸ் பண்றோம். அப்ப அந்த கான்சன்ட்ரேட் கொடுக்கும்போது உங்களை அது வழி நடத்தும். எப்படி முடிட்டு சார், என்னோட கேள்வி வந்து, இப்ப இந்த கிறிஸ்டல் வந்து கர்மாவை போக்கக்கூடிய சக்தி பெற்றதா? இப்ப எல்லாமே நடக்கிறது வந்து கர்மான்னு சொல்றோம், அதனால நடக்க மாட்டேது. அப்ப ஸ்ட்ரைட்டாவே அங்க அடிச்சிடுறீங்க. ஒரு இதுல இந்த நிகழ்ச்சியில கடைசி கேள்வி கேட்கப்படும், அந்த கடைசி கேள்விக்கு 1 கோடி ரூபாய் பரிசுக்கும் போது, இந்த நேரடியாக அந்த கடைசி கேள்விக்கும் போது எடுத்த எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் தான். நம்ம நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே கர்மா இருக்கு. கர்மா நீங்க இப்படிதான் இருக்குன்னு டிசைடிங் ஃபேக்டர் தான். பட் 1% we can eradicate, அதை அழிக்க முடியும் அப்படிங்கிறது. கிறிஸ்டல் கர்மாவை கழிக்குமா அப்படின்னா, நான் எது சொல்றேன், இன்னும் ஓப்பனாவே சொல்றேன், கர்மாவை கடவுளாலும் சரி செய்ய முடியாது. ஒரு லா, கர்மாங்கிறது இருக்கிற அவரே வந்தாலும் அப்படிதான் இருக்க முடியும். நீங்க என்னதான் இருந்தாலும். ஹலோ, வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கேட்கலையா? கேட்கல நான் பேசுறது? இப்ப கேக்குது. கர்மாவை கடவுளாலும் சரி செய்ய முடியாது. அதனாலதான் டாக்டர் இளங்கோ சொல்ல அவருடைய கொட்டேஷன்ஸ்ல, கடவுள்
அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டவர். நல்ல கேள்வி கேட்டீங்க, நல்லா கவனிச்சீங்க. இப்போ கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையா இருந்தாக்க இவ்வளவு பேர் பசியோட கிடக்குறான், பட்டினியோட கிடக்குறான், கால் இல்லாம இருக்கிறான், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது. இன்னும் ஒண்ணு பண்ணா கோயிலுக்கு போறவன் அடிபட்டு சாக்குறான். ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க அடிபட்டு, நீங்க எப்ப பார்த்தாலும் வருஷத்துக்கு பார்த்தா அடிபட்டு, ஐயப்பன் மாலை சென்றவர்கள் அடிபட்டு இறந்து விட்டார்கள், ஆக்சிடென்டா இறந்துட்டாங்க. திருப்பதிக்கு போறவங்க திருப்பதியில ஹார்ட் அட்டாக் இருந்திருக்கான். கடவுள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சவன், எல்லாத்தையும் பாக்குறதா. ஏன்னா கடவுளை கும்பிட போடுறவன் ஏன் சாகுறான், ஏன் அடிபட்டு சாகுறான், அவனுக்கு ஏன் கஷ்டம் வருது? எனிபடி கேன் டெல்? அவர் சொன்னது கர்மா பத்தி சொன்னது ரொம்ப கரெக்டான கேள்வி. கடவுளை பார்க்க போறவன் ஏன் இறக்குறான்? யாராவது? பத்மாவதி மேடம், சக்தி செல்வம். அப்படி ஒரு கர்ம பதிவை வாங்கிட்டு வந்திருக்காங்க சார் அவங்க. அது கடவுள் தானே நமக்கு ஹெல்ப் பண்றாரு, கடவுள் பண்ணலாம் இல்லையா? கர்ம பதிவு கரெக்ட், கர்மா தான் நம்ம பிறக்கிறோம், கர்ம பதிவால தான் இருக்கும், கரெக்ட். பட் கடவுள் நமக்கு பக்கத்துல இருக்கிறாரு, சப்போர்ட்டிவா இருக்கிற. God is behind with us, நமக்கு பின்னாடி அவர் இருக்காரு. Yes, but God cannot be defined as good and bad. Okay, what actions we do, we get in return. But he is a creator, he know everything, he can do anything, he is almighty. So அந்த ரெண்டு இதுக்கும் our question is, அவர் almighty, அவர் எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் இருந்தார், he can do, he is a powerful man. அப்ப அவரு செய்யலாம். கடவுள் நம்ம ஃப்ரீ வில்ல தலையிட மாட்டார்ல சார், நம்மளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து தானே அனுப்புறாரு, ஆடிட்டு வாங்கன்னு. சரி, ஓகே. ஒரு நாள் நம்ம ஃப்ரீ வில்ல தலையிடுறது இல்லையே. அவர் தலையிடுறது இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், அவர் கும்பிடுறதுக்கு தான் கோயிலுக்கு போறாங்க. ஐயப்ப மலைக்கு விரதம் இருந்து ரொம்ப சாஷ்டாங்கமா கும்பிட்டுட்டு அவரை பாக்குறதுக்கு போய் அவரோட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு தான் போறாங்க. அங்க ஆக்சிடென்ட் நடக்குது. இப்ப அவரை என்னோட ஸ்டோரி லைன்ல நான் எழுதி வாங்கிட்டு வந்துடுறேன்ல சார், என்னோட ஸ்டோரி லைன்ல கர்மாங்கிற பேர்ல எழுதி வாங்கிட்டு வந்துடுறேனே. அதுதான் என்னோட கேள்வி. நீங்க பிறக்கிறதே கர்மா தான், அதுல டவுட் இல்ல. அப்போ கடவுளை பார்க்கும்போது அப்பயாவது அவர் காப்பாத்தலாம்ல. இங்கதான் பிரச்சனை, கோயிலுக்கு போற எல்லாரும் பிரச்சனையா இருந்தாதான் கோயிலுக்கு போவாங்க. நீங்க அப்படி ஜூம் போட்டு பாத்தீங்கன்னா அத்தனை பேருமே பிரச்சனையில இருக்காங்க அர்த்தம். சார் அவங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்ல, கனெக்டிவிட்டியே இல்ல சார். கடவுளுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்ல. அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு கனெக்டிவிட்டி இல்ல, அதை தொடர்பு கடவுளோட கனெக்டிவிட்டி அவருக்கு இல்ல, அதனால அவரோட உதவி அங்க கிடைக்கல. சரி, அவர் கனெக்டிவிட்டி நாம லோ ஃப்ரீக்வன்சில இருக்கறனால மேட்ச் ஆகல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாமா? லோ ஃப்ரீக்வன்சி. அமிர்தா டாக்டருங்களா நீங்க? ஆமாங்க சார். நன்றி மேடம், நீங்க ரொம்ப மகிழ்ச்சி. நாம ஏதாவது இடையில சொல்லும்போது தப்பு தவறு இருந்தா மன்னித்துக்கொள்ளும். இல்ல சார், நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். மகிழ்ச்சி மேடம். லோ ஃப்ரீக்வன்சி இருக்கு, ஹை ஃப்ரீக்வன்சி. ஓகே, லோ ஃப்ரீக்வன்சி மேபி இருக்கலாம். என்னுடைய டவுட் எப்படின்னா, லோ ஃப்ரீக்வன்சி எதுவாக இருந்தாலும் இப்போ கடவுளுக்கு தெரியும்ல இவன் ரொம்ப மோசமானவன் தான் அப்படின்னு. அப்போ மோசமானவன் தெரிஞ்சு ஆனா நம்மளை தேடி வராருங்கும் போது கொஞ்சம் ஏதாவது கருணை காட்டலாம் இல்லையா? இல்ல ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு அவருக்கு முன்னாடி தெரியும். சரி, இதுல இருந்து நம்மளை பார்க்க வரும்போது எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும், வேற எப்பயாவது நடந்துட்டு போட்டோம், இல்லைன்னா இதை நம்பி அங்க போயே சாவறான், அது பேசாம வீட்டுல இருக்கலாம, மத்தம் வராம போயிட்டானா என்ன பண்றதுன்னு அந்த ஒரு பேசிஸ்லயே அவரு கடவுளை பார்க்க போகும்போது ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கலாமே. கரெக்டா? வேற டைம்ல வீட்டுக்கு போனது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் லேட்டர் ஆன் ஒருவேளை அவர் என்ன பதிவுல நம்ம வச்சுக்கிறாரோ சார்? என்ன பதிவு வச்சுக்கிறார்? நான் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, இல்ல ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம் இல்லையா? எண்ணங்கள் அவருக்கு இருக்கலாம்ன்றீங்களா? எப்பயாவது ஒரு டைம் இல்ல எங்கேயா கேட்டது அத ஒரு மைண்ட்ல போய்க்கலாம். அப்படி இருந்தாலும் கூட சிலருக்கு நீங்க சொல்ற மாதிரி நெகட்டிவ் தாட் இந்த மாதிரி இருக்கலாம், அதனால நடக்கலாம்னு சொல்றீங்க. ஆனால் கோவிலுக்கு போகும்போது அதே நடக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி இருந்தா கூட நம்ம அப்படி போனோம்னா கடவுள் நம்ம காப்பாத்திருவாருங்கிற எண்ணம் இருக்கு. ரெண்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அதை விட அதிகமா காப்பாத்திருவாருங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும்பொழுது அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். இவர் நான் என்ன சொல்றேன், இது என்ன வேணாலுமே இருக்கட்டும், கர்மாவே இருக்கட்டும், நினைக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், லோ ஃப்ரீக்வன்சிலும் என்ன கேடு கேட்ட லெவல்ல இருந்தாலும் சரி, நாம பார்க்க போறது ஹையர் சுப்ரீம் தான் போறோம். அவர் எல்லாத்துக்கும் மேல எல்லாத்தையும் படைத்தவர், அனைத்தும் அறிந்தவர், அனைத்தையும் படைத்தவர், மகா அண்ட பிரம்மாண்ட மகாசக்தி. அவரை பார்க்கும்போது அவருக்கு தெரியும்ல, அவருக்கு முன்னாடி எல்லாம் தமாதுண்டு தானே. சரி, அட்மிட், அவன் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதானே அவரு. அவர் கர்ம பதிவு அவர் படட்டும், ஆக்ஷன் எடுக்கட்டும்.
வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் போனேன், அப்பா கோயிலுக்கு போற வழியே நல்லா இருந்தாப்பா, கோயில் போயிட்டு இருந்தாப்பா ஆயிட்டான் அப்படின்னு அப்படி சொல்லுவாங்கல்ல. அவன் நேரடியா அவர் கூட போயிட்டாங்கன்னு கூட சொல்றாங்களா சார்? நல்ல சாவு. அது ஒரு நல்ல சாவுன்றாங்களே. நல்லா சொன்னீங்க போங்க. நம்மளால எல்லாத்தையுமே ஒரு ரூட் வச்சிருக்கோம். போனா வந்து ஏதோ செத்துப்பட்டா ரொம்ப நல்லா சாவு இங்க தேடுனா, அதுக்கு முன்னாடி சேர்த்தா அட்வான்ஸ் எடுத்துட்டா பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏற்றுப்பட்டு நல்ல வயசு எது சொன்னாலும் அதுக்கு ஒரு இது பண்ணுவான். அதே மாதிரி போனதை இறந்துட்டாரு, அப்ப கடவுளை கூப்பிட்டுக்கிட்டாரு. அப்படி போகும்போது அப்புறம் அடுத்தவன் பயப்படாது, அப்ப அங்க போனா கடவுள் கூப்பிட்டுக்காருன்னா, கடவுள்கிட்ட போறவங்க கடவுள் கூப்பிட்டுக்காருன்னா கோயிலுக்கு போக மாட்டாங்க. சாப்பிடும்போது செத்து போயிட்டுன்னா அவரு நல்ல சாதம். இது யார் கண்டுபிடிச்சாங்க? நல்ல நல்ல சாவு அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் அவுட் போட்டோம்னா நிறைய இருக்கு. அப்புறம் வீட்டுல சந்தோஷமா இருக்கு மாதிரி இருந்துட்டாரு. சாப்பிடும்போது சில பேர் சொல்லுவாங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு அப்புறம் சேர்ந்தாரு, அப்ப முடிச்சுட்டு சேர்த்தாரு. அவரு பேரம்பேத்திக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு அப்புறம் நல்ல சாவு. அப்புறம் ஏகாதேசியில போயிட்டாரு, அமாவாசை கரெக்டான டைம் நிறைய இருக்கு. ஓகே, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ரைட். அவர் சார் கர்மா அப்படிங்கிறத பத்தி பேசுறதுனால திரும்பவும் சொல்றேன், கடவுள் என்பவர் என்னை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக சொல்றது சித்தர்கள். கடவுள் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு இந்த ரூபம் அப்படி இப்படி அப்படி கிடையவே கிடையாது. கடவுள் வெளிப்படையாக ஒன்று, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. நான் சொல்றது நம்மளுடைய அவர் வந்து வெற்றிடம் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பேஸ்ல பிள்ளைனா ஏற்கனவே சொல்லியிருக்கான், அணுவுக்குள்ள இருக்கிறது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான், அதுல இருக்கிறது வெற்றிடம். அந்த வெற்றிடமாக இருப்பவர் எதுவும் இல்லை, இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லை, அரூபமாக இருப்பார். ரூபத்தின் மூலமாக அரூபத்தை பார்க்கிறத நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. பட் அதையும் தாண்டி போகும்போது சித்தர்கள் வந்து வெட்ட வெளின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப டீப் சயின்ஸ், இப்ப அது வேண்டாம். இப்போ அப்படி இருக்கும்பொழுது இப்ப அது கடவுள் நீங்க நினைச்சுக்கிற மாதிரி ஒரு கண்ணு காது மூக்கு வச்சு கிருஷ்ணர், ராமர், லட்சுமணர், அல்லா, ஜீசஸ் இந்த ரேஞ்சில ஒரு கடவுளாக நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னாக்க அது எப்படி ரியாக்ட் பண்றாருன்னா, கடவுளுக்கு கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, ஆனால் கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, வாய் இருக்கிறது, ஆனால் அவர் பேசுவதில்லை. ஏன் அப்படின்னா இவன் பண்ணாத அட்டூழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் கடவுள்கிட்ட அங்க போகும்போது இவன் ரெக்கார்ட் பண்ணுவாரா? அப்படி இல்லை. அதனாலதான் சொல்றேன், கடவுள் அன்பு மயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டவர். நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க, கர்ம விதிக்கு உட்பட்டவர். கர்ம விதின்னு ஒண்ணு இருந்தா கடவுளாலே அது பண்ணவே முடியாது. டெஃபினட்டா கடவுளால முடியவே முடியாது. ஆனால் சித்தர்கள் அதுல டியூன் பண்றாங்க. கடவுள் இப்படிதான் இருக்கு அப்படின்னா அவன் அப்படிதான் சொல்லி முடிச்சிருவாரு. சித்தர்கள் அதுல லூப் ஹோல் கொடுப்பாங்க. இப்ப சப்போஸ் நீங்க சொல்றீங்க ஒருத்தருக்கு டெத் நடக்கணும் அப்படின்றதுக்காக, அப்ப சித்தர்கள் தான் அந்த அடுத்த கேட்டகரி தான். இப்ப சிஎம் இருக்காருன்னா சிஎம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் இல்ல ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர்னா அவன் இப்படிதான்ப்பா, அவன் கஞ்சா கேஸ் இருக்கான், அவனை தூக்கி போடுப்பா, அவனை எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னா கீழே இருக்கணும் சார், அவன் ஞாயிற்றுக்கிழமைனா பாயா வடகரி எல்லாம் கொடுக்குறான் ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு லூப் ஹோல் பண்ற இடத்துல இருக்கக்கூடியவர்கள் சித்தர்கள். கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி லாவை வந்து ஃபிளெக்சிபிலிட்டி பண்ணி, என்ன ஸ்ட்ரிக்டா இருந்தா ஒரு பையனும் அங்க வரமாட்டான். ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நல்லா கும்பிடுறாங்க ஜாலியா போகும்போது, இது இன்னொருத்தர் தான் எம்ஆர்ஆர் தான் ஒரு கேள்வி கேட்பார். பட்டினத்தாரோட படம், அதுல வந்து ஒரு சின்ன கேள்வி தான் கேட்பாரு, சூப்பரா இருக்கும். அவர் பட்டினத்தார் பெரிய கோடீஸ்வரர் இருப்பாரு, கடவுளை கும்பிடும்போது ஆண்டியா போய் எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு துண்டு கட்டிட்டு பிச்சை எடுக்க வருவாரு. அவன் சொல்லுவாரு, என்னடா நீ அவன் கோயிலுக்கு போனா காசு பணம் சம்பாதிச்சுட்டு நல்லா இருப்பான்னு பேரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு கோமணம் கட்டின்னு வந்துடுங்க, எதுக்கு கோயிலுக்கு போன அப்படிம்பாரு. கேள்வி கரெக்டா? இருக்கிறத செல்வ செழிப்பா இருக்கிறது கோயிலுக்கு போற, இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு கோமணம் கட்டிட்டு வருவாரு, இது எதுக்கு நீ கோயிலுக்கு போனபாரு. கேள்வி கரெக்டா? அப்புறம் அவரு பட்டினத்தார் சொல்லுவாரு, நான் இறைநிலை அடைகிறேன், இறைநிலை அடைவதற்கு இதுதான் முதல் தகுதிம்பார். அவன் சொல்றான், நீ அதெல்லாம் வேண்டாம், நீ நல்லா இருந்தியா, காசு பணத்தோட இருந்தியா, அதான், இது இல்லைன்னா இந்த வேலை எல்லாம் இந்த ஆண்டி வேலை எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவர் உள்ள போயிடுவாரு. பட் இறைநிலைக்கு அடிப்படை தகுதி நீ எதுவும் மட்டும் துறந்திருத்தல், உடல ஆடை எதுவுமே திறந்து அப்புறம் மன ரீதியாக போவோம். சரி, அது வேற சப்ஜெக்ட். துறவு நிலைக்கு எப்படி போகணும், ஏன் எல்லாத்தையும் திறக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லா சித்தர்களும் பெரிய பெரிய கோடீஸ்வரன் மன்னர்கள் எல்லாருமே எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போறாங்க. ஏன் அது மாதிரி போறாங்க? குறிப்பா ஒய்ஃபை விட்டுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோமே. ஓகே ரைட், ஆமா ஓகே ரைட். அப்போ கர்ம விதிக்கு உட்பட்டவர். அப்போ இந்த பிளக்ஸ் ஒருத்தருக்கு மரணம் இருக்குது, மோசமான சம்பவம் நடக்கணும் அப்படி இருந்தாலும் அப்போ சித்தர்கள் தான், அது பேர் வேற இல்லை. ஈவன் ஜீசஸே ஒரு சித்தர் தான் நம்ம சொல்லப்படும். ஒவ்வொருத்தரும் சித்தர்கள், பேர் வேற மாதிரி இருக்கலாம். தென்னாடுடைய சிவன் அப்படின்னா தென்னாடுடைய சிவனை பற்றி எந்நாட்டவருக்கும் எல்லா நாட்டுக்கும் ஒருத்தர் தான்.
நம்ம தென்னாட்டுல அவர் சிவன்னு பேர் வச்சிருக்கோம், மேலை நாட்டுல சிவன்னு பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சரி, ஜீசஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க, அல்லான்னு பேர் வச்சு, பேரு மேல இருக்க எல்லாமே ஒண்ணுதான். ஃபைனல் சுப்ரீம்ங்கிறது ஒண்ணு. ஓகே ரைட். இப்போ அவர் எப்படி ரியாக்ட்னா, கடவுளுங்கிறது இப்படி போனேன், ஒன் வே டிராஃபிக்ல போனா ஃபைன்னா ஃபைன் தான், இது கிராஸ் பண்ணினா ஆக்சிடென்ட்னா ஆக்சிடென்ட் தான். அப்ப கர்மாங்கிறது நீ தப்பு பண்ண தீதும் நன்றும் பிற வாட் யூ சோ வாட் இப்ப நீ என்ன செய்யறீங்களோ அது உங்களுக்கு வந்தே தீரும். நீங்க என்ன தியானம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரி, வி ஆர் ஓப்பன் டிக்ளேர் இட், நீங்க பண்ணது உங்களுக்கு வந்தே தீரும் பல மடங்காக. அதனால நல்லா செய்யுங்க. நம்மளுடைய மனம் என்னும் மகாசக்தி அடிப்படை வாட் யூ சோ வாட் ரீப்னு போடுறோம். அப்போ கடவுள் இப்படிதான் இருக்கு அப்படிங்கும்போது லூப் ஹோல் சித்தர்கள் வைக்கிறாங்க, சித்தர்கள் மட்டும்தான் செய்வாங்க அதை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே நிறைய பண்ணிட்டு இருக்கான், நல்லது பண்ணிட்டு இருக்கான், கொஞ்சம் இவனை ரிலாக்ஸ் பண்ணலாம்னா ஆக்சிடென்டே நடக்குது அப்படின்னாக்க அந்த ரிலாக்ஸேஷன் பண்றது இல்லையா, அப்போ அந்த ரிலாக்ஸேஷன் பண்றது உங்களை மைண்ட் டியூன் பண்ணது இல்லையா, அந்த டியூன் பண்றது உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து, அந்த வைப்ரேஷன் நேச்சுரலோட அல்ல காடோட டியூன் ஆகுறதுக்கான ஃபர்ஸ்ட் டியூன், கடவுளோட இணைவதற்கான ஃபர்ஸ்ட் டூலே மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் ஒரு இல்லூஷன் கொடுக்கும் எல்லாருக்கும். மெடிடேஷன் நல்லா ஓரளவு டீப்பா போய் பண்றவங்க உண்மையிலேயே நல்லா பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்குங்கிற இல்லூஷன்ஸ் கொடுக்கும். ஸோ மெடிடேஷனுடைய பவர்ஃபுல்லே தான், உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நடக்கும், எப்படி இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும். இந்த இல்யூஷன்ஸ் கொடுக்கும், அதுதான் தேவதைகள்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கும். சப்போஸ் நம்மளால டியூன் ஆக முடியல அப்படின்னா உங்களை மைண்டை டியூன் பண்ற இடத்துக்கு கொண்டுட்டு போறது தான் கிறிஸ்டல். அப்ப கிறிஸ்டல் அப்படிங்கிறது சித்தர்கள் செய்யற வேலையை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. அது மொத்தம் 18 பேஜஸ் இருக்கு, நான் ஷேர் பண்ண முடியல இங்க இதுல சொல்ற எக்ஸ்பிளைன் பண்றது. ஆனா வாட்ஸ்அப் குரூப்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அது எப்படி இது நடக்குதுன்னு. அப்போ அந்த ஒரு லூப் ஹோல் இருக்குல்ல, இப்ப சப்போஸ் நடக்குதுன்னா கிறிஸ்டல். இன்னொன்னு ஐ டிக்ளேர்ட் ஓப்பன், இந்த இடத்துல எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க, பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. those who are having a natural crystal, they never met the accident in them life. யார் ஒருத்தர் இயற்கையான கிறிஸ்டலை பிரேக் ஆகுதோ, தெளிவா இருக்கா? ஓகே, ரிப்பீட் பண்றேன்னா, யார் ஒருவர் இயற்கையான படிகம் கிறிஸ்டலை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆக்சிடென்ட், விபத்து என்பது நடக்காது. இது எழுதி வச்சுக்கிங்க, இந்த நீங்க பேப்பர்ல போட்டு எழுதி வச்சுட்டு கோடு அண்டர்லைன் போட்டு வைங்க. இதுல டிக்ளேர் பண்றது கிறிஸ்டல். அது ஏன்னா இப்ப நம்ம இந்த இடத்துக்கு போறோம் இல்லையா, திடீர்னு சில பேர் சொல்லுவாங்க நல்லா பேசிட்டு தான் இருப்பாங்க, திடீர்னு ஏஞ்சி போனா ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படிம்பாங்க சில பேர். அன்பார்ச்சுனேட், அது எமன் கூட்டிட்டு போயிருக்குன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. திடீர்னு போவாங்க. சரி, நல்ல விஷயத்துக்கும் அது மாதிரி போவாங்க. அப்போ கடவுள் உங்களுடைய மனங்கள் மூலமாக செயல்படுகிறார். கடவுள் வந்து டைரக்டா எப்பயுமே வர்றதில்ல, ரொம்ப ரேரா அவதாரமா வருவார். கடவுள் எப்படி செயல்படுகிறார் என்றால் உங்களுடைய மனங்களின் மூலமாக, மனதின் எண்ணம் தாட், அதாவது எண்ணங்களின் தொகுப்பு மனம் எப்படி செயல்பட்டு மனதை வழிநடத்துபவர் கடவுள் மனதின் மூலமாக செயல்படுகிறார். ஒரு இடத்துக்கு நல்லது போனோம்னா ஏதோ ஒரு சமயம் வரும், சரி போலாமே, போய் பார்க்கலாமே, இன்னைக்கு இந்த கிளாஸ்ல மாட்டிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா அதை செயல்படுத்தக்கூடியவர் தான் கடவுள். அந்த ஃப்ரீக்குவன்சியா வர்றது. நான் அதுக்குதான் அதிர்வுகள் அவ்வளவு நேரம் பேசினது. அந்த ஃப்ரீக்குவன்சியா தான் கொடுப்பாரு. அதான் மூளை என்பது அதிர்வுகளால் செயல்படுகிறது, இந்த பிரபஞ்சம் என்பதும் அதிர்வுகளால் இருக்கிறது. இன்னும் அடுத்த செஷன்ஸ்ல நான் சொல்றேன் ஒரு மரணம் எப்படி ஏற்படுகிறது, மரணத்திற்கு பின்னால் நம்ம உடல், இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே ஃபேஸ் பண்றக்கூடிய இடம் அதுதான். நல்லது கெட்டது எல்லாம் வாழ்க்கையில இருந்தாலும் பிறந்தவங்க எண்ட் பாயிண்ட் அடுத்து மரணம், இது சந்திச்சே ஆகணும். ஸோ வேற கேட்டகரியில போவாங்க, பட் எண்ட் பாயிண்ட். அப்போ அந்த இடத்த எப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். மரணம் எப்படி நடக்கிறது, சம்பவிக்கிறது, மரணம் நடக்கிறதுக்கு முன்பாக உடலில் என்ன மாற்றம் நடக்கும், மனதில் என்ன மாற்றம் நடக்கும், என்னென்ன செயல்கள் அவர்களுக்கு வரும், மரணம் நடந்தால் அந்த நொடி, அதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி என்ன நடக்கும், அதன் பிறகு எப்படி அந்த உடல் போன பிறகு உடல் மனம் ஆத்மா, அந்த மனம் இந்த ஆவின்னு சொல்றது இது எப்படி இருக்கும். அப்போ அந்த வேர்ல்டுல அதுக்கான ஒரு வேர்ல்டு இருக்கு, அதுல எப்படி அது டிராவல் ஆகும். அப்போ இப்ப நம்ம வந்து அமெரிக்கா போறோம், இப்ப இங்க இருக்கிறோம், நம்ம அமெரிக்கா போறோம்னா ஒரு தடவை போயிட்டு அங்க இடத்தெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம்னா அடுத்த தடவை ஒரு ஈஸியா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி மரணத்துக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு வாழ்வு எப்படி இருக்கும், அது இந்த மாதிரிலாம் இருக்கும்னா ஒரு தடவை அதை பற்றியான அனலைஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதை பத்தி பயப்பட மாட்டோம். டெத் ஈஸியா செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு ஓஷோ சொல்லுவார். அது கொண்டாட்டம். எப்போ கொண்டாட்டம்னா யாராவது வெளில சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு இங்க போய் கிளாஸ்ல இப்படி சொன்னாங்கன்னு சொல்லல, அது நல்லா தானே இருந்துன்றாங்க. ஆனால் புரிந்து கொண்டால் அது கொண்டாட்டம். ஏன்னா அதுதான் பர்மனன்ட், இது டெம்பரவரி. உடல் மாறி மாறி இருக்கும். ஜனநபி மரணம், பிறக்கிறோம் இறக்கிறோம், இறந்தோம் பிறப்போம். அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சுக்கிட்டா அதுல நல்லா படு. நான் அடுத்தது மல்டி யூனிவர்ஸ்னு அடுத்தது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இதுவே கண்ண கட்டுது. அந்த மல்டி யூனிவர்ஸ்னு இருக்கு. அதுல நான் சொல்லும்போது மரணத்துக்கு பிறகு அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இந்த வைப்ரேஷன் தான் அதை கொண்டுட்டு போகுது. ஆல்ரெடி இது வந்து இப்ப நடக்க போறதுக்கு முன்னாடி அங்க அலைண்ட் ஆயிடும், இறந்த உடனே நம்ம அந்த இதுல தான் போவோம். இந்த டிராவல் அது எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கான தனி கிளாஸ் இருக்கு. அது ஃபுல்லா சயின்ஸ் பேஸ்லயும் இருக்கு, கதையாவும் சொல்லலாம், நம்ம சித்தர்கள் சொன்ன வழியிலையும் சொல்லலாம். ஓகே, பட் ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்ப அந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறத நம்ம அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்குங்கிறதுனால இதுகிட்ட நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சிடென்ட் கண்டிப்பா ஒரு இதுல வரவே வராது. அதனாலதான் நம்ம இதுல வந்து சாரோட குரு வந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீக்குவன்சில அவங்கவுங்க ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த கிறிஸ்டல் காமன் அது, அவங்க கர்மாவுக்கு அவங்க ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த மாதிரி அதுல வந்து பிரேயர்ல வச்சுட்டு, யோகிக் பிரேயர்ல வச்சுட்டு ஒரு கிறிஸ்டல் வந்து பைக்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே, இல்ல கார் வச்சிருக்க எல்லாத்தையுமே அந்த பெட்ரோல் டேங்க்ல உள்ள போட்டு லாக் பண்ணுவார். அவர் பண்ணுவார். சிலது வந்து டியூன் பண்ணும் அப்படிங்கிற நிறைய இது இருக்குது. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது ஹை ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கும்பொழுது இதை நீங்கள் நினைப்பதை உங்களுடைய எண்ண அலைகளை பிரபஞ்ச அதிர்வுகளாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய டூலாக கிறிஸ்டல் இருக்கும். ஒரிஜினல், நேச்சுரல். அதான் எப்படி வருது, அதை எப்படி அட்ராக்ட் பண்ணுது, அட்ராக்ட் பண்ணி எப்படி இப்ப நீங்க எனக்கு வந்து ஒரு எல்லாத்தையும் கொடுப்பா, உடம்பு சரியில்லை, அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல எனக்கு ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் பணம், 1 லட்சம் பணம், அதுக்கு இதை பண்ணுமா அப்படின்னா அதுக்கு நீ கிறிஸ்டலை எப்படி பயன்படுத்த முடியும்? நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, இது வாங்கினீங்கன்னா உடனே நடந்துரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் உங்களை டியூன் பண்ணும், அதற்கான வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுக்க. டியூன் மைண்டுங்கிறது டியூன் தான் இந்த நேரத்தில் இந்த பதில் சொல்றது. ஏன்னா நல்லா படிச்ச எல்லாமே நல்ல ஆள் வேலைக்கு போறது, நல்ல வேலைக்கு எல்லாம் பெரிய ஆளா இருக்குல்ல. இவன் வந்து கலைஞர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து 10வது ஃபெயில், பட் அவர் அளவுக்கு பெரிய அளவுல இலக்கியத்துல படிச்சவங்க இல்லை. பட் அந்த டியூன் அவருக்கு கொடுக்கறதுங்கிறது தாட் ப்ராசஸ். எம்ஜிஆர் அது மாதிரி, இப்ப ஜெயலலிதா, ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எமினன்ட் இருக்காங்க. பட் நம்ம படிப்பு பார்த்தாங்க அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு தமிழ்நாட்டினுடைய சாப்பு கிடையாது, அதிகம் படிச்சவங்க அந்த இடத்துக்கு வர்றதே இல்லை. அப்படி படிச்சு வந்தவங்களோட படிக்காம நல்லா தான் செய்யறாங்க, நமக்கு தெரிஞ்சு நல்லா செய்யறாங்களா இல்லையா. பட் அபியஸ்லி எண்ட் பாயிண்ட்ங்கிறது கம்பேர் வித் அதர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அதர் ஸ்டேட், இட் இஸ் பெட்டர் மோர் தென் தட். அவங்களோட ஒரு பெட்டரா இருக்காங்க. அதனாலதான் இன்றைக்கும் மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடு படிப்பு அதை சார்ந்த முன்னிலையில் இருக்கு. அப்போ ஐ ஹாவ் டு கம் டு த கன்க்ளூஷன். அப்போ அதிர்வுகள், நல்ல அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய அல்லது நல்ல அந்த மாதிரி நண்பர்கள் இப்போ குறைஞ்சு போயிட்டாங்க, அதனாலதான் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறது. ஏன் ஆசீர்வாதம் வாங்கும்பொழுது அவர்களுடைய ஃப்ரீக்குவன்சி, ஹை லெவல் ஃப்ரீக்குவன்சி காலை தொடுகின்ற போது இவங்களுக்கு வரும். அதுல இன்னொன்னு என்னன்னா, இவங்களுடைய லோ ஃப்ரீக்குவன்சி அவங்களுக்கு போகும், அவங்களோட இழுத்துரும். அந்த மாதிரி சில பேர் காலில் விழுறதே, ஐயோ தயவு செஞ்சு நான் காலில் விழுந்து காலில் விழுந்துடாது, பெருமான காலில் விழுறது அனுமதிக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சித்தர்கள் வந்து ஆசீர்வாதத்துல காலில் விழுன்னு யாரும் சொல்லுவாங்க. சித்தர்கள் அப்படிங்கிறது உலகத்திலே எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகத்துல நான் நம்புறது சித்தர்களை மட்டும்தான். சித்தர் வழியில இருக்கும், சித்தர் வழியில இருக்க யாருமே தன்னை சித்தர்கள் சொல்லிக்க மாட்டாங்க, தன்னை காலில் விழு சொல்ல மாட்டாங்க. கமலஹாசன் சொன்ன மாதிரி கடவுள் இருக்குன்னு சொல்றான் பாரு, அவனை நம்பலாம். இல்லைன்னு சொல்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். நான் தான் கடவுள் இருக்கான் பாரு, அவன் நம்ப அதை பூட்ட கேஸ் ஆயிடுவேன் அப்படின்னு. இப்ப எல்லாமே குருவின் மூலமாகத்தான் கடவுளை வந்து காண முடியும். ஆனால் இப்ப குருவே கடவுளா மாறிடுறாங்க. அது வந்து தப்பான கான்செப்ட். பட் அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கக்கூடியவங்களுக்கு அப்ப தேவையில்லை. அப்ப எல்லாருமே கிறிஸ்டல் வச்சுதான் பண்ணாங்களான்னா ஃப்ரீக்குவன்சி தான். நமக்கு நல்ல நல்ல எண்ணங்கள், நல்லவர்களை சுற்றக்கூடிய அந்த மாதிரி ஹை ஃப்ரீக்குவன்சியோட இருக்கும்போது நீங்க அப்படியே டிராவல் ஆவீங்க. இப்ப அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. அதனாலதான் சொன்னேன், எனக்கு எப்பயுமே ஹாப்பியா இருக்கேன், எல்லாமே நல்லா நடக்குது, நான் கேட்ட அளவு பணம் வருது அப்படிங்கும்போது எதுவுமே இந்த தேவையில்லை. அப்ப இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உடல்நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை, நோய்கள் இருக்குது, எல்லாத்திலும் கொஞ்சம் பிரச்சனையில இருந்து வெளியில வரணும், உங்களுக்கு அதிக டியூன் தேவைப்படுது, வைப்ரேஷன் தேவைப்படுங்கும் போது அப்ப இந்த கிறிஸ்டல் இட் வில் பி சப்போர்ட். உங்களை டியூன் பண்ணும், நேச்சுரா டியூன் பண்ணும். சரி, அது எப்படி டியூன் பண்ணுது? அப்போ எனக்கு இது வேணும், இது எனக்கு கிடைக்கிறது, இது செய்ய முடியுமா, எனக்கு இந்த டிசீஸ் இத்தனை வருஷமா எப்படி இருக்குது, அதை சரி பண்ண முடியுமா, எனக்கு ஃபினான்ஷியல் இருக்குது, என்னோட வீட்டுல இருக்க பையனுக்கு மேரேஜ் ஆகணும், பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும், இந்த நோய் இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் கேஸ் போட்டு பாடுபடுத்திட்டு இருக்கு, அந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆக முடியுமா, எல்லா பிரச்சனைகளுக்கும் எப்படி தீர்வு காண்பது அப்படிங்கிறத வாய்ப்பு இருந்தால் நாளை அடுத்த செஷன்ஸ் நீங்க குரூப்ல போடுங்க. இஃப் இட்ஸ் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் இதை பத்தியான ஹவ் இட் வில் பி ஒர்க் அப்படிங்கறத அடுத்த செஷன்ல எடுக்க. நீங்க குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கும். இல்லைன்னா அடுத்த சீஃப் கெஸ்ட் நாளைக்கு செட் பண்ணிடுறேன். ஓகே, நேரம் அதிகமாயிட்டு இருக்கு, நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும். இது தொடர்பா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க கேளுங்க, நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். 1 or 2 எனிபடி? சார், நான் வந்து இதை நீங்க இந்த கிறிஸ்டல் வந்து எல்லாமே தடை செய்யும்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை வந்து நான் இந்த வள்ளலார் சொன்ன ஒரு கோட்டை வந்து இங்க கனெக்ட் பண்ணலான்னு பாக்குறேன். அதாவது ஜீவகாரணியம் உள்ள சம்சாரிகளுக்கு ஊழ்வினையாலும் அஜாக்கிரதையாலும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு ஒரு கோட்ஸ் வந்து சொல்றாங்க. சொல்லுங்க, சம்சாரிக்கு
ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு ஊழ்வினையாலும் அஜாக்கிரதையாலும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்றது. ஜீவகாருண்யம் அப்படிங்கறது முதல்ல புரிந்து கொண்டால் நடக்க. கண்டிப்பா இன்னொன்னு நான் இப்ப சொல்றேன் இல்லையா, இந்த கிறிஸ்டல் வாங்கிட்டு தான் டியூன் பண்ணி சக்சஸ் ஆகணுங்கிறது இல்ல. நம்ம ஒரு 16 கமாண்ட்ஸ் இருக்கு. மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது, தர்மம் செய்யறது, அப்புறம் இந்த மாதிரி உயிர்களை கொள்ளாம இருக்கிறது, வார்த்தைகளும் சொல்ல நேர்மறையாக பேசுவது, மொத்தம் 16 கமாண்டு கொடுக்கும். இது எல்லாமே செஞ்சும் நமக்கு சரி வரல அப்படின்னு நம்ம என்ன பண்ணாலுமே உங்க லைக் பட்டு வரலன்னு ஒரு கேஸ் வரும் இல்லையா. எது செய்தாலுமே சரி வரல அப்படிங்கிற பொழுது அப்ப என்ன பண்றதுங்கும் போது இது டியூன், இது கடைசி ஆப்ஷன் தான். நிச்சயமா இப்ப ஜீவகாருண்யம் கடைபிடிக்கிறாங்கன்னா அது ரொம்ப இது. ஏன் நான்வெஜ் அடுத்த செஷன்ஸ்ல நீங்க வாட்ஸ்அப்ல போட்டா நான் எடுக்கிறேன். ஏன்னா 2-3 கெஸ்ட் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஜீவகாருண்யம் ஏன் உயிர்களை கொல்லக்கூடாது? சாப்பாடு தானே அது, அது ஒரு ஃபுட்டு. நமக்கு நாம போய் எந்த உயிரையும் கொல்லல, ஆனா கடையில போனா அட்டகாசமா வச்சிருக்கான். நமக்கு சரி இருக்கிறதுலே பெஸ்டோ அதை தான் சாப்பிட்றான். அப்போ எதுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை? அதை நம்ம லேட்டரான்னு பேசுவோம். ஓகே ரைட். இவரு பத்மாவதி மேடம் லைன்ல இருக்காங்கன்னு சொல்றேன். மேடம் சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு கேள்வி சார். இது வந்து ஒரு 2 years பேக் நடந்தது. எங்க கார் வந்து ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட். அதாவது ஒரு சிமெண்ட் லாரி வந்து எங்களோடது ரிட்ஸ் காரு. சிமெண்ட் அந்த பெரிய லாரி வந்து ஒரு பக்கம் தூக்கிருச்சு காரை. தூக்கி ஒரு 10 அடிக்கு இழுத்துட்டு போயிருச்சு. இங்க பள்ளிக்கரணையில தான். எங்களுக்கு எதுவுமே ஆகல. நானும் என்னோட டாட்டர், ஹஸ்பண்ட் தான் டிரைவ். என்ன நடக்குதுன்னு தெரியல காருக்குள்ள. அப்புறம் ஒரு சொட்டு ரத்தம் எதுவுமே நடக்கல. காருக்கு தான் ஃபுல் டேமேஜ். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப நீங்க சொன்னதான் ஐ எம் ஏபிள் டு கனெக்ட். எப்போதுமே என்னோட ஹேண்ட்பேக்ல வந்து நான் ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வச்சிருப்பேன் நானு. சோ இன்னைக்குதான் ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் இட். ரோஸ் குவார்ட்ஸ் எப்போதுமே இருக்கும் என்கிட்ட, என் டாட்டர்ஸ் கிட்ட. பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ரெய்கி மாஸ்டர் அண்ட் ரெய்கி ஹீலர். வேதாத்ரி மகரிஷியோட டைரக்ட் டிசைபிள். அவர்கிட்ட தீட்சை வாங்கினவன் நானும் ஹஸ்பண்ட், ஃபுல் ஃபேமிலி எல்லாருமே. ஸோ அது மெடிடேஷன்லயே அப்படியே இருந்திருக்கும். இந்த நம்பிக்கை அண்ட் த பிலீஃப் சிஸ்டமே எங்களுக்கு டோட்டலா டிஃப்ரெண்ட். பிகாஸ் வேதாத்ரியன் ஃபாலோவர்ஸ் நாங்கெல்லாம். ஸோ இப்ப நீங்க சொல்லும் போதுதான் ஐ எம் ஏபிள் டு கனெக்ட். பிகாஸ் அந்த ரோஸ் குவார்ட்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் தேர், 24/7 இருக்கும் அது என்கிட்ட. ஸோ அதனாலதான் என்னமோ தெரியல, எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம 3 பேருமே வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். அது கார் அப்படியே ஒரு பக்கம் ஜாம் ஆகி இதாயிடுச்சு. 10 அடிக்கு வேற ஹைவேயா இருந்தா அது தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இது பெரிய லாரி. இட்ஸ் a miracle. நான் ஒரு 2 years பேக் தான் நடந்துச்சு. பட் அது ஒரு பெரிய நைட்மேர். பட் இன்னைக்கு அதுக்கான தெளிவு எனக்கு கிடைச்சிருக்கு உங்ககிட்ட இருந்து, கிறிஸ்டல்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்களை போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காது. சோ மிக்க நன்றி மேடம். நீங்க நம்ம குரூப்ல இருக்கீங்களா? வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன் சார். இந்த இப்ப புது குரூப்ல இல்ல, அதுல இப்பதான் ரிக்வெஸ்ட் போட்டிருக்கேன். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல். நான் இப்ப இதுல ஷேர் பண்றேன் அந்த நம்பர். இன்னொன்னு என்னன்னா, I am doing my doctorate in Mandukya Upanishad. வெரி குட். டாக்டரேட் எதுல? மாண்டிச்சேரி மாண்டூக்ய உபனிஷத் அண்ட் பிரெயின் மைண்ட் கான்ஷியஸ்னஸ் தான் என்னோட டாபிக். சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ரொம்ப பரவாயில்ல, பெரிய விஷயங்கள். உங்களுடைய பணிங்கிறது மக்களுக்கான பணி. நீங்க இதை ரிசர்ச்சிங் போது இப்போ இன்றைய ஒரு சூழல் நான் கூட இதை எடுக்கிறதுங்கிறது ஆன்மீகமா, இது முழுக்க ஆன்மீகமான சப்ஜெக்ட் தான். தியானம், மெடிடேஷன் அப்படிதான் போகுது. நான் என்ன சொன்னேன்னா, இப்ப உள்ள தலைமுறை அப்படிங்கிறவங்க they have things some different. அவங்க எதையும் நேரடியா அது ஆன்மீகம் நாத்திகம் மாத்திங்கிறதுன்னா நடந்தால் நம்புங்க நடக்கும் அப்படிங்கிறது ஆன்மீகம். நீங்க இந்த கண்ணை மூடிட்டு கடவுள் நம்புங்க நடந்துரும் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். பகுத்தறிவு அப்படிங்கிறது நடந்தால் நம்புவது. இது ரெண்டுக்குமே வித்தியாசம். நான் ரெண்டுமே டிஃபரன்சியேஷன் பாக்குறது இல்லை. அப்ப இந்த கோர்ஸுங்கிறது டெய்லி தியானம் பண்றது, மெடிடேஷன் அதை பண்றது, உடனே கடவுள் பண்ற பூஜை இப்படிதான் போகணும். நான் வெரி கிளியராகவே முடிவு பண்ணேன். இது தியானங்கிறது கேள்வி கேட்கும். கண்ணம் உடனே சொல்வேன், கண்ணம் உடனே எதுவுமே கண்ணம் வராது, அது வரும் உடனே கடவுள்கிட்ட போயிடலாம் அப்படிங்கும் போது எனக்கு அது வரல. ஸோ என்னுடைய கேள்விகள் நிறைய பேர்கிட்ட கேட்டா ரொம்ப பேர் கிளாஸ் பண்றவங்க எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க.
அப்போ ரியலா என்ன நடக்குது? கண்ண முன்னா தியானம் தியானம் சொல்றோம், சரி. தாட் இல்லாம இருக்குது. அப்ப ஏன் தாட் வருது? தாட் வந்தா படிப்படியா குறைக்கலாம், எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. ஏன் முதல்ல வருது? பட் வாட் இஸ் த பேஸ் ஆஃப் சயின்ஸ்? அப்போ நம்ம உடம்புனா என்ன, செல்ஸ்னாங்க எப்படி பதிவாகுது, இப்போ அதிர்வுகள், அப்ப தாட்னா என்ன? அப்போ இது சயின்ஸா தெரிஞ்சுக்கிட்ட பொழுதா அப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி, இது நோய்க்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு தாட்டுக்கும் சரி. இப்போ தாட்னா தியானம் ஏன் தாட் வருது? அப்ப தாட் எங்க இருந்து ஸ்டோர் ஆகுது, எதுல நிக்குது, ஏன் வருது? அது இல்லாம என்ன பண்ண? அப்ப சயின்ஸா போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய புரிதலுக்காக டாக்டர் நான் செஞ்சுதான் இந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல கர்மிக் எனர்ஜி ஹீலிங், ரேக் ஹீலிங், பிரணாக் ஹீலிங் சொல்லிருக்கீங்க இல்லையா? அது அதே மாதிரி கர்மிக் எனர்ஜி ஹீலிங்கிறது சித்தர்கள் வழியில சொன்னதை நம்ம எடுத்துட்டு போகணுங்கிறதுக்கான ஒரு பயிற்சியா தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கலந்துகிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நீங்க நாளைக்கும் வரணும். உங்களுடைய ஆசீர்வாதம்ங்கிறது எல்லாருக்கும். ஏன்னா ரிசர்ச் ஒரு செஷன் கொடுக்கலாமா சார்? கண்டிப்பா மேடம். உங்களுக்கு அடுத்ததுல வேணா வாய்ப்பு இருந்தா எனக்கு குரூப்ல போடுங்க மேடம், நான் உங்கள்கிட்ட பேசிட்டு. நம்ம குரூப்ல இருக்கிறவங்களே சாதாரண ஆள் இல்ல. அது என்னன்னா, இப்ப வேதாத்ரி மகரிஷியோட டிசைபிள்ன்றதுனால இப்போ ஒரு 28 வருஷமா நாங்க பிராக்டிஸ் பண்றதுனால எதையுமே கமர்ஷியலா பண்ணது கிடையாது. எல்லாத்தையும் வந்து வருவாங்க, ஏதோ ஒரு தியானம் கத்துக்குவாங்க, போயிருவாங்க. சோ இது மணி பண்ண கடவுள் அருளால ஏதோ நமக்கு இருக்கு. ஹஸ்பண்ட் ரிட்டையர்டு, ஸோ இருக்கு. பட் பணம்ன்ற விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில கிடைச்சிருக்கு எங்களுக்கு. ஸோ அதை வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்துல தான் வந்து ஐ டீச் நிறைய யோகா ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றேன். வெரி மோஸ்ட்லி ஃப்ரீயா தான் இருக்கும் எல்லாமே. கண்டிப்பா வேதாந்திர மகரிஷி மேல எனக்கு பெரிய மரியாதை அன்பு உண்டு. ஏன்னா முழுமையான உண்மையான நேர்மையான ஆன்மீகத்தை எந்த மதத்தையும் சாராமல் உலகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த நேர்மையான பணியை செஞ்சவர். அதே மாதிரி ஐநா சபை கிட்டத்தட்ட போகும்பொழுது உலக நாடுகள் எந்த நாடுகளிலுமே ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது, அமைதியை மட்டுமே தைக்க வேணுங்கிற பெரிய ரிசர்ச் ஓரியன்டா கொடுத்து அன்பார்ச்சுனேட்லி அது ஃபெயில் ஆயிடுச்சு. பட் நேர்மையான வழியில் ஆன்மீகத்தை வள்ளலார் போன்றே சொல்லிய பெரிய மகான். எனக்கு உண்மையிலே அவர் மீது பெரிய மரியாதை, நம்பிக்கை உண்டு. சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டது அவரோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான். பேசிக்கலி ஐ அம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அவரோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மைக்ரோகாசம், மேக்ரோகாசம், பேரண்டம், பேரறிவு, சிற்றறிவுன்றதெல்லாமே வந்து அவரு கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிட்டதுனாலதான். ஆமா, அறிவியல் பூர்வமா எல்லாத்தையுமே இது பண்ணது. அது இப்ப நித்தம் எங்க லைஃப்ல வந்து நாங்க முதல்ல வந்து ரொம்ப மிராக்கிள் மாதிரி இருக்கும். பட் நவ் இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். தினமுமே இது மற்றவங்களுக்கு வந்து இது ஒரு மிராக்கிள் மாதிரி தெரியும். பட் எங்களுக்கு வந்து பழகி போன ஒரு விஷயம் இது. மிராக்கிளே பழகி போயிடுச்சு உங்களுக்கு. அதனால ஆல் கிரெடிட் கோஸ் டு மை குரு வேதாத்ரி மகரிஷி. கண்டிப்பா, குரு இல்லாமல் ஆன்மீகத்துல இடமே இல்லை. ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க குரூப்ல போடுங்க. நீங்க டெஃபினட்டா ஒரு செஷன் எடுங்க. எல்லாருடைய விருப்பமும் கூட. டாக்டர் அமிர்தா மேடம், இது நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்து? எஸ் சார், ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். அண்ட் இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வந்து யோசிக்க வைக்குது நம்மள. எதனால இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்ல. எதனால அந்த டெத் ஆகுது, எதனால வந்து கோயிலுக்கு போறப்போ அந்த மாதிரி எல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வைக்குது. வாட் வி ஆர் அப்படின்னு நம்ம என்னன்னு யோசிக்க வைக்குது. ரொம்ப நல்லா இருக்கு சார். நன்றி நன்றி. உங்களை போன்ற அனுபவம் முக்கியவர்களும் அறிவுள்ளவர்களும் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் டாக்டர் வந்து உங்களுடைய நேரங்கிறது எவ்வளவு பிஸி. உங்களை நேரம் மருத்துவர்களுக்கானது, அப்புறம் உங்களுக்கான நேரம், அதையும் தாண்டி இதுல ஒரு மணி நேரம் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப நன்றி மேடம். நாங்க பொறுப்புள்ள விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மணி நேரம் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏறத்தாழ அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை போன்றவர் இருப்பதனால் இன்னும் முழுமையாக செம்மைப்படும். நன்றி. ஹரி சார். நன்றி மேடம். ஹரி சார், நீங்க ஏதோ கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. செஷன்ஸ் முடிச்சுப்போம், கேளுங்க. ஹரி புருஷோத்தமன் சார். ஐயா வணக்கம் ஐயா. நான் துறையில இருந்து புருஷோத்தமன் சார். சொல்லுங்க. இந்த கர்மாவில இருந்து விடுபடுறதுக்கு என்னங்க உபாயம்? அது ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. கண்டிப்பா உண்டு. இப்போ நீங்க வந்து சார் கடல் எல்லாமே கையில எப்படி கொடுப்பீங்கன்ற மாதிரி கர்மா தான் பேஸ், அதுக்காக தான் போயிட்டு இருக்கு. பட் நீங்க சொல்றத நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க இல்லையா? இப்போ ஜாயின் பண்ணிருக்கீங்க. சரி, போடுங்க.
ஸோ யாராருக்கெல்லாம் என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கு எல்லாமே போடுங்க. இப்ப எல்லாருமான ஒரு கேள்விகள் இப்ப கர்மாந்தம்னா அது ரிலவெண்டடா இருக்கிறவங்கள இப்ப மேடம் மாதிரி நம்ம குரூப்ல இருக்கவங்கள ஒரு சீஃப் பர்சனை கூப்பிட்டு இப்ப நான் சொல்றது அப்படிங்கிறது நான் வந்து தெரிஞ்சிடல, ஏதோ ட்ரை பண்றேன், ஐ எம் ட்ரைங் டு லேர்ன், கத்துக்க முயற்சி செஞ்சுக்கிட்டதுல ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துட்டேன். இது சொல்றதுனால நான் பெரிய அப்படின்னு நினைக்கல. என் சிற்றறிவு கெட்டியவரை என்ன இருக்கோ அதை சொல்லணுங்கிற ஒரு முயற்சி. அதை விட இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதும் ஒருவனுடைய பிறப்பு என்பதும் ஒரு விஷயம் ஏன் நடக்குது நடக்கல அப்படிங்கிறதும், குறிப்பாக ஆன்மீகம்னு என்ன, கடவுள்னு என்ன அப்படிங்கிற விஷயத்தை, பர்டிகுலரா கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றியும் உலகளவில் இருக்கக்கூடிய சிறந்த அனுபவமிக்கவர்களை கொண்டு இந்த நெட்வொர்க்குங்கிறது இன்டர்நேஷனல் நெட்வொர்க்காக தான் எடுத்துட்டு வரணும்னு வெரி பிகினிங்ல தாட் நினைச்சுதான் அதை எடுத்திருக்கேன். கண்டிப்பா கொண்டு போயிடுவேன். எடுத்தா 64 கண்ட்ரிஸ்ல கிட்டத்தட்ட. ஏன் உலக நாடுகள் கொண்டு போனேன்னா உள்ளூர் புறம் இருக்கு, நான் இங்கேயே சொல்ல முடியும். பட் சித்தர்களே சொல்றாங்க, வள்ளலார் சொல்லாத விட யாரும் சொல்ல கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை அப்படிங்கும்போது, இதே வள்ளலார் வந்து கடலூர்ல இல்லாம கம்போடியாவில் எங்கேயாவது ஒரு நாட்டுல இருந்து பேசியிருந்தாரா இங்க அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. எங்கேயும் ஒரு ஆள் சூப்பரா பேசுறாருப்பா, பயங்கரமா இருக்கு. பட் இங்க இருக்கும்போது அதான் நம்ம ஊர் திண்ணில உட்காந்துட்டு இருப்பா, அவர் தானே பாட்டு போயிடுறாங்க. ஆனா ரிசர்ச் பண்றவன் வளர்றான். திருமூலர் எழுதின அட்டாமிக்ஸ் ரிசர்ச், அடுத்தது நான் சொல்றேன் அட்டாமிக் ரிசர்ச்சை பத்தி அவர் அட்டகாசமா போயிட்டு இருக்காரு திருமூலர். நம்மளும் சும்மா அது வள்ளலார் வந்து சும்மா ஒரு கூரை வீட்டுல உட்காந்துட்டு திண்ணையில எழுதிட்டு வந்து அவர் சொல்றாரு, அதிர்ச்சி புள்ளே இருக்குது அவர் பேசுறத பார்த்தா. அரை நொடியில் அண்டம் 100 கடந்தேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம டிராவல் பண்றோம்ல, இங்க இருந்து அங்க போறது ஏஞ்சி நடக்கிறதுக்கு ஒரு தப்படி நடக்கிறதுக்கு எழுந்திருக்கிறதுக்கே மலைக்கிறோம். அவரு அரை நொடியில் அண்டம் 100 கடந்தேன். அண்டம்னா இது பிரபஞ்சம். இப்ப இருக்கிற 9 இருக்கு இல்லையா, இது ஒரு அண்டம். இதே மாதிரி அரை நொடியில் அண்டம் 100 கடந்தேனே அப்படிங்கிறார். 100 அண்டம் அரை நொடியில. அப்போ எந்த அளவுக்கு அந்த உடலை மனதை ஒன்றாக்கி எந்த ஆன்மீக லெவல்ல இருந்தாக்க லைட்டிங் ஸ்பீடை விட அதிகமா போயிருப்பாருன்னு பாருங்க. அது போயிட்டு இருக்குன்னா அப்போ அந்த திண்ணில உட்காந்து எழுதியிருக்காரு அவர். வள்ளலாரை பத்தி அடுத்து எடுப்போம், அவ்வளவு இருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய பொக்கிஷமான விஷயங்கள் நம்முடைய சித்தர்கள் வந்து இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அறிவியல் விஞ்ஞானிகளால் கண்டே பிடிக்க முடியாத பல செய்திகளை, பல விஷயங்களை நம்முடைய சித்தர்கள் செய்து காட்டி விட்டார்கள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. பல 1000 ஆண்டுக்கு அப்புறம் யோசிக்கவே முடியாத விஷயத்த நம்ம ஆளுகள் பல 1000 முன்னாடி செஞ்சே பிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஒரு பொக்கிஷமான விஷயங்கள் ஏன் எடுத்து செல்லப்படவில்லை, மக்களுக்கு ஏன் கொண்டு வரல? குறிப்பா கர்மா, மனித பிறப்புக்கு அடிப்படை இறப்பு அனைத்துமே காரணம் கர்மா, எல்லாத்துக்கும் காரணம். அப்ப கர்மான்னா என்ன, அப்ப இது எப்படி கொண்டுட்டு போறாங்க, எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற என்னுடைய அடிப்படையில டாக்டர், நான் என்னுடைய கேள்வி, அதுக்கு என்னுடைய முழுமையான வழிகாட்டுதல் என்னுடைய குருநாதர் டாக்டர் இளங்கோ அவர்கள் தான் எனக்கு முழுமையா வழிநடத்தி செல்றார். அவர் 108 குருமார்கள் அவருக்கு உண்டு. அகத்திய சித்தரோட நான் 3ஆம் தலைமுறையை சார்ந்தவர். அவரு அகத்திய சித்தர் அஸ்ட்ரல் பாடியில பேசக்கூடியவர். அப்போ அந்த குரு அவரு என்னுடைய வழிகாட்டுதல் எனக்கு வருது. அப்போ இந்த செய்தி அப்படிங்கிறதும் மக்களுடைய நல்லதுக்கு விட்டுருவோம். நல்லதுக்கும் போது யாருமே பெறுது, நல்லது வருது சந்தோஷமா இருக்கு. அப்ப கஷ்டம்னு வரும்போது அது ஏன் வருது அப்படிங்கிறதை பற்றியும், அதுக்கான அடிப்படை காரணமாக அதை எப்படி சரி செய்வது என்பதை பற்றியும், நோய்களே இல்லாமல் இருப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, இதுக்கான ஒரு விஷயத்தை ஒரு ஃபார்முலேட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா பண்றது ஏறத்தாழ 3 ஆண்டுகள் ஃபுல்லா ரிசர்ச் ஒர்க், ஏறத்தாழ 11,000 ரிசர்ச் பேப்பரே வச்சிருக்கேன். நான் சொல்றது எல்லாமே ரிசர்ச்சா ஃபைன் டியூன் பண்ணி சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆனதை மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறதுல வெரி கான்சியஸா இருக்கேன். அந்த மாதிரி ஒரு 11,000 டாக்குமெண்டோட தான் நான் பேசவே என்ட்ரி ஆயிருக்கேன். அதனால என்னுடைய சிற்றறிவு கேட்டு நான் சொல்ற ஒரு சில விஷயங்களும் தீர்மானமாக, உறுதியாக, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்கேன். உங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதத்தோட நிச்சயமா அதை கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா கொண்டு போகலாம். இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு கருத்து இருந்தா சொல்லுங்க, நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளலாம். சார் உங்க கிளாஸ் ரொம்ப 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 பயனுள்ள தகவல் சார். நன்றி சார். இந்த கிறிஸ்டல் உங்ககிட்ட கிடைக்கும் தானே சார்? கிறிஸ்டல் சார் கிறிஸ்டல் உங்ககிட்ட கிடைக்கும்? கிறிஸ்டல் ஓகே, கிறிஸ்டல் கண்டிப்பா இருக்கு. கிறிஸ்டல் நம்ம இதை கொடுத்துட்டு இருக்கோம். நான் குரூப்ல போடுறேன். கிறிஸ்டல் கண்டிப்பா இருக்குது. அது கிறிஸ்டல் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி இல்லை. அது சார்கே டு ஏகி மெத்தட்ல இருந்து உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரியான கிறிஸ்டல்ஸ். மேடம் இப்ப சொன்னாங்க இல்லையா, பத்மாவதி மேடம், இட் வில் பி ட்ரூ. பேசிக்கா எழுதியே தரேன், எழுதி வச்சுக்கிங்க. கிறிஸ்டல் இருந்தால் ஆக்சிடென்ட் நடக்காது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், நான் அப்படி போல கண் மூடிட்டு கடவுள் கொடுத்துட்டாரு வாங்கிக்குவோம் அப்படி நான் போகல. அது கிறிஸ்டல் என்ன பண்ண 3 வருஷமா என்ன கிளாஸ் எடுக்காம தெரியுது. இந்த கிறிஸ்டல் போய் என்ன பண்ணும், கிறிஸ்டல் போய் இது வந்து ஒரு கல் மாதிரி தானே இருக்கு, இது போய் எப்படி அது சரி பண்ணும், இது சரி பண்ணு, நம்பவே முடியலையே அப்படிங்கிற பிறகுதான் நான் ரிசர்ச்ல இறங்கினேன்.
அதுக்கப்புறம் தான் ஐன்ஸ்டீன்ல இருந்து டெஸ்லா தான் எனக்கு பிடிச்ச சயின்டிஸ்டே டெஸ்லா தான். அதனாலதான் அந்த போஸ்டர்ல டெஸ்லாவோட போட்டிருந்தேன். ஜஸ்ட் எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பிளைன், இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் விழாவாரி எடுத்து எப்படி இது ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பிரமிப்பாயிட்டு அவரை பத்தி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டெஸ்லா நிக்கோலா டெஸ்லா, நிக்கோலா டெஸ்லா. நாம குரூப்ல போட்டிருப்பேன், அவரை பத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சயின்டிஸ்ட். இதை பத்தி சொல்லியிருப்பாரு. அப்ப இது எப்படி செயல்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறைய தொடர்ந்து பேசலாம். ஸோ நேரம் இல்லை. இவ்வளவு உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டு இவ்வளவு நேரம் காலையில் வந்திருந்த, முதலில் எப்போதுமே வந்து கொண்டு நமக்கு ஆர்வமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஃபைன் டியூனா ஒரு இனிஷியேட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பேட்மிண்டன் அப்படிங்கிறது 3 பேர் வந்துடுவாங்க. சண்முகம் சுந்தர் சார், கருணாநிதி சார், மலைராஜன் சார் மற்றும் லட்சுமி மேடம் அவர்களுக்கு நன்றி. வெங்கட் அவர்களுக்கு நன்றி. ஜிஆர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். சசிரேகா மேடத்துக்கு நன்றி. லட்சுமி மேடம் அவர்களுக்கும், கிருஷ்ணசாமி அவர்களுக்கும், டாக்டர் அனிதா அவர்களுக்கு மிக்க நன்றி. மேடம், உங்களுடைய அட்வைஸ் உங்களுக்கு தேவை, குரூப்ல போடுங்க. ஒரு நாள் முடிஞ்சா உங்களுக்கு நேரம் இருந்தா செஷன்ஸ் எடுங்க. ரமணி மேடம் அவர்களுக்கும், கணேசன் சார் அவர்களுக்கும், சக்தி செல்வம் அவர்களுக்கும், ஜெகப்பிரியா மேடம் அவர்களுக்கும், ஜெயன் ராம் ஐ திங்க் சோ, பிரபாகர், மஞ்சுளா மேடம், மணி, சண்முக சுந்தரி மேடம், இன்னும் பேரை விட்டு போட்டிருந்த மேலும் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், நன்றி. மன்னிக்கணும், பேர் ஜெகப்பிரியன் சார். ஜெகப்பிரியன். ஜெகப்பிரியன். அங்க ஒண்ணு இருக்கு, ஜெயேந்திரன் பார்த்தேன். ஜெகப்பிரியன். ஐயா மன்னிக்கவும், சாத்தூர் மலைராஜன் பேசுறேன். பேசினது நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. கரெக்டா நம்ம கவனகரையா வந்து ஒரு இது இன்னைக்கு அனுப்பியிருக்காரு. நீங்க சித்தர்களை பத்தி ரொம்ப இதா சொன்னாரு. திருமூலர் திருமந்திரத்துல வந்த ஒரு பாடல் விளக்கத்தை கொடுத்து ஒரு இது இருக்காரு. நான் முடிஞ்ச உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், கேளுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து மனம் வந்து சிறைப்படுகுதுங்கிறத அவர் கரெக்டா சொல்றாரு. அத திருமூலர் சொன்னதை விளக்கம் கொடுக்குறாரு. 4 சிறைகளில் நம்ம மாட்டி இந்த மனித வாழ்க்கை சிக்கலில் இருக்கிறோங்கிறத ரொம்ப தெளிவுபட சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் வெளியே வர்றதுக்கு நீங்க அந்த வார்த்தை சொன்னீங்க, அன்பு. அந்த அன்பை பத்தி சொல்லியிருக்காங்க, ரொம்ப அருமையா இருக்கு. அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க கேளுங்க. குரூப்ல முடிஞ்சாலும் போட்டு எனக்கு கண்டிப்பா நீங்களே குரூப்ல போடுங்க, ஒண்ணும் இல்ல. நம்ம இதுல நல்ல விஷயங்கள் குரூப்ல அனுமதிச்சிருக்கோம். அது வந்து நீங்களே தெளிவா ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு அது ரிலேட்டடா இருக்கு. அந்த கிறிஸ்டல்ல பத்தி நீங்க அந்த மாதிரி ஆன்மீகத்தில் அனுபவம் மிக்கவர்கள் நல்ல வழியில் நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராவது நீங்க ரெஃபர் பண்ணுங்க, நம்ம நிகழ்ச்சியில அவங்களை பேச வைக்கலாம். சொல்லியிருக்கேன், நீங்க சொல்றதா சொன்னீங்க. கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவரையும் நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், நன்றி. குற்றம் குறை இருந்தால் மன்னிக்கவும். நன்றி. நன்றி மேடம். நன்றி. அனைவரும் வாழ்க வளம்.